வணக்கம் நண்பர்களே. இது நல்ல மனம் வேண்டும் நாவல். வாசல் கதவு திறந்த வேகத்தில் படார் என்று மூட திக்பிரமை பிடித்து நின்றாள் சகுந்தலா. அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. ஆனால் அழுகையை அடக்கியதில் முகம் முழுவதும் இரத்தம் ஏறி குங்குமமாக சிவந்தது. இத்தனை நேரம் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த ராகவன் மலமலை என்று திண்ணை அருகில் நின்றிருந்த சகுந்தலாவை கையை பிடித்து கொண்டு ஆறுதலாக அவள் தோளையும் தட்டியபடி வெளியே அழைத்து சென்றான். ராகவனின் தோளில் தலை சாய்ந்த சகுந்தலா உடைந்தே போனாள். கேவி கேவி அழும் அவளை சமாதானப்படுத்தாமல் அழுகிறவரை அள்ளட்டும் என்று தன்னுடன் சேர்த்து அணைத்தபடி ஒன்றும் பேசாமல் நடத்தி அழைத்து கொண்டு போனா. வழியில் ஒரு பெரிய மாமரத்தை அவர்கள் கடக்கையில் சென்று சத்தம் கேட்க ஒரு கணம் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க சகுந்தலாவின் கணவன் ராஜாராம் தான் அங்கே மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்து நின்றிருந்தான். சட்டென்று சகுந்தலாவன் ராகவனின் அணைப்பிலிருந்து விடுபட்டு சிறிது விலகி நின்றாள். சக்கு, ஏன் அழுதுண்டே வர? உங்கள் அப்பா உன்னை உள்ள விடலைன்னா வீடு சொல்கிற பாரு. ராகவன் மூஞ்சி சுருங்கி போச்சு. யார் என்ன சொன்னால் என்ன சக்கு? நான் உனக்கு முழு சுதந்திரமும் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன பயம்? ஏன் உங்காத்துக்கு போன? வீணா மனசு கஷ்டப்படுத்திக்கிண்டு. சரி, எங்கே அடிதடி ஆகிடுமோன்னு பயந்துட்டு தான் நானுமே உங்கள் பின்னாடியே வந்தேன். நல்ல வேலை, வேறு ஒன்றும் அசம்பாவிதமாக பகவான் புண்ணியத்தில் நடக்கலை. சரி, கண்ணை தொடச்சிக்கோ. இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தது தானே. போ சக்கு. ராகவா, நீ பேசாமல் அவளை அழைச்சிட்டு போய் சமாதானம் பண்ணு சொல்கிற. சக்கு, அழுதா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா ராகவா. போ போ, சீக்கிரமாக ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போ சொல்கிறேன். சக்கு, இனிமேல் அழப்படாது நீ. ஆமாம், நான் வரட்டுமா? சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து கையாட்டியபடியே சென்றான் ராஜாராம். இப்போது ராஜாராமை நினைத்து இருவருக்குமே மனது கலங்கியது. எத்தனை நல்ல இதயம் கொண்ட மனிதர், ஏன் இப்படி ஒரு அவலம்? பகவானே, நல்லவாளுக்குத்தான் நீ எந்த தண்டனையுமே தர. உன் கணக்கு என்னன்னு தான் புரியலப்பா. மனதுக்குள் புலம்பியபடி சகுந்தலா ராகவனுடன் வீட்டை அடைந்தாள். அம்மா, இங்கே ஒரு மாமா வந்து எங்களை எல்லாம் மிரட்டிட்டு உன்னையும் அப்பாவையும் கண்ணா பின்னான்னு திட்டினார்மா. யாருன்னே தெரியலம்மா. போனா போகிறதுடி பாக்கியா. இனிமேல் யார் வந்தாலும் நீ ஜன்னல் பக்கமாக பார்த்துட்டே கதவை தர. உனக்கு தெரியாதவா வந்தா கண்டிப்பாக திறக்க மாட்டேன்னு சொல்லிடு. ஆமாம் சக்கு, யாராக இருக்கும்? உங்கள் அப்பா தான் ஆற்றுலையே இருந்தாரே. என் அண்ணாவாக தான் இருப்பான். வேற யார் இப்படி வந்து கத்துவா? சொல்லுங்க. விடுங்க சொல்கிறேன். இனிமேல் நாம் 2 பேரும் யாராத்துக்கும் போக வேண்டாம். நீங்கள் நல்லத்தனமாக நடந்துட்டு அவளுக்கு மதிப்பு கொடுக்க பார்க்குறேன். அது நடக்காது. அதனால் நாமளா ஒருத்தரோடையும் எதுவும் பேச வேண்டாம், போகவும் வேண்டாம். இல்லை ஜக்கு, அவள் நிலைமையில் நாம் அப்படி நடந்துக்கிறத குத்தமாக சொல்லக்கூடாது. சாதாரணமாக ஜீரணிக்கிற விஷயம் இல்லையே. எப்படி அவளை சும்மா இருக்க முடியும் சொல்லு? ராஜாராமுக்கு இருக்கிறாப்புல எல்லாருக்குமே தெய்வ குணம் வந்துடுமா என்ன? அதுக்கெல்லாம் ரொம்ப ஒசத்தியான ஆத்மாவாக இருக்கணும். இல்லைன்னா இது போன்ற காரியம் செய்ய முடியுமா சக்கு? அதெல்லாம் சரி, இனிமேல் நீங்கள் யாராத்துக்கும் போக வேண்டாம். வேண்டாம் தான். நாம் இப்படியே இருந்துடுவோம். அவர் மட்டும்தான் நமக்கு உறவு. மற்றவா உறவு கொண்டாடிட்டு வந்தால் நாமளும் வன்மம் பார்க்காம நடந்துக்கலாம். சரி சக்கு, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, வாங்க உங்களுக்கு தட்டு போடுறேன். தட்டின் முன் உட்கார்ந்த ராகவன் ஒரு கவலம் குழம்பு சாதத்தை கையில் எடுத்துக்கொண்டான். சக்கு, காட்டு, நான் ஊட்டி விட்டுறேன். நீ பட்னியாக இருந்தால் என் மனசு கேட்குமா? 2 உருண்டை சாப்பிடு சக்கு. நான் உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்தலை. மேற்கொண்டு மறுக்காமல் வாயை திறந்தாள் சக்கு. ராகவனால் பிசைந்து ஊட்டப்பட்ட குழம்பு சாதம் அவள் காலி வயிற்றில் ஜம் என்று உட்கார்ந்து அவளுக்குள் ஒரு தெம்பை ஏற்றியது. சமையலறையை ஒழித்து சுத்தம் செய்துவிட்டு அவள் படுக்கை அறைக்கு வரும் முன்பே ராகவனின் குழந்தைகள் இருவரும் நன்கு தூங்கிவிட்டார்கள். கட்டிலில் ராகவனையொட்டி படுத்த சகுந்தலாவின் சரீரம் ராகவனின் அணைப்புக்குள் கட்பட அவள் மனமோ கட்டவிழ்ந்து மலர்ந்தது. 2 பொண்டாட்டிக்காரன் என்று சகஜமாக எல்லாருமே கேள்விப்படுவதுண்டு. அது யதார்த்தத்தில் நடக்கவும் செய்கிறது. இதை தவறாக யாருமே எடுத்துக்கொள்வது இல்லை. எல்லாருக்கும் அது இயல்பாக இருக்கிறது. சக்கு போன்ற பெண்ணின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் அசாதாரணமானவை தான். இருப்பினும் இவள் விஷயத்தில் நடந்துள்ளதே. ராகவனின் அணைப்புக்குள் கோழி குஞ்சாக ஒடுங்கினாலுமே அப்படி ஒடுங்கும் ஒவ்வொரு கணத்திலும் ராஜாராமை அவள் மனதார நினைத்து மானசீகமாக அவன் கால்களில் விழுந்து ஒவ்வொரு முறையும் கசிந்துருகுவது சத்தியம்தானே. கண்கள் கலங்கி நீர் வடிய சட்டென்று ராகவன் எழுந்தான். சகுந்தலா, அலறியா? என்னாச்சு என்னாச்சு சக்கு? பதட்டத்துடன் அவன் கேட்கவும் அவன் மடியில் தலை கவிழ்ந்து படுத்தால் குலுங்கினாள். ராகவன் மனம் சங்கடப்பட்டது. அவள் முதுகை தடவியபடியே சிந்தனையை பின்னோக்கி செலுத்தினான்.
ராகவா ராகவா இன்னைக்கு கோவில் குளத்துக்கிட்ட வர்றியா? கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். கண்டிப்பாக வந்துடு. 5 மணி வாக்கில் காத்துருப்பேன். சரியா? என்னவா இருக்கும்? ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடுறான்? யோசித்தபடியே வீட்டுக்குள் போனான் ராகவன். ராஜாராமுடன் நமக்கும் அவ்வளவு நெருங்கிய உறவோ நட்போ கிடையாது. எப்போதாவது ஹலோ சொல்வதோடு சரி. ஏன் நம்ம தனியாக வர சொல்லியிருக்கிறான்? ஏதாவது பண கஷ்டம் இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறானோ என்று பல்வேறு சிந்தனைகளோடும் வேலையும் நேரம் 5 மணி ஆக போவதை அறிந்து வேகமாக சென்று கோவில் குளத்து பாறையில் உட்கார்ந்தான். அங்கிருந்த சின்ன சின்ன கற்களை தூக்கி தண்ணீரில் போட்டு கொண்டிருந்தான். ராகவா, வந்துட்டியா? நீ கரெக்டாக இப்படி வந்ததே எனக்கு நல்ல சகுனமாக தோணுது. சந்தோஷமாக சொன்ன ராஜாராம் திடீரென்று குரல் தழுதலுக்கு கண்கள் மின்ன ராகவனின் கைகளை பிடித்து கொண்டான். ராஜாராம், ரொம்பவும் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் தைரியமாக இருந்து என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லு. என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்கிறேன். ராகவன், உங்களோட நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு இதுவரை கிடைக்கல. ஆனால் உங்களை பற்றி பல்வேறு நல்ல விதமாக சொல்கிறாங்க. பலருக்கும் உதவிகளை வழியை வந்து செய்கிற உங்கள் தங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ராஜாராம் சுற்றி வளைச்சி பேசாத, நேராகவே விஷயத்துக்கு வா. என் வாழ்க்கை அப்படி தான் போச்சு ராகவன். நேர் வழியில் போயிருந்தேன்னா இப்போ இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்காது. உனக்கு நல்ல வசதி என்று ஊரில் கேள்விப்பட்டேன். நிச்சயம் பண உதவி இருக்காது. வேற என்ன தான் பிரச்சனை? 2 பேரோட நேரமும் வீணாகுது பாரு. கலக்கமா சொல்லு சீக்கிரம், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் என்றான். ராகவா, என்னோட பொண்டாட்டிக்கு நீ தான் வாழ்வு கொடுக்கணும். நீ சரின்னு சொன்னாலொழிய நான் உன் கையை விட மாட்டேனாக்கும். ஆமாம். திடுக்கிட்டு சரையில் என்று முகத்தை தூக்கி பார்த்த ராகவன் அழும் ராஜாராமை பார்த்து விழித்தான். இதென்ன, யாராவது தன் மனைவிக்கு வாழ்வு கொடுன்னு கேட்பானா? ஏன் இவனுக்கு என்ன தீராத வியாதி வந்துடுச்சா? இல்லை வேற இதென்ன ஏதாவது ஏமாத்து வேலையா? ராகவா, நீ குழம்பி போகிறது நன்னா புரியுது. ஆனால் நான் எல்லாம் விரிவாக சொல்கிறேன். என்னை நீ பூரணமாக நம்பணும்னா சத்தியமாக நான் பொய் சொல்லலைப்பா. என்ன பாவம் செஞ்சேனோ? நான் வாழ்க்கையே வாழ முடியாதபடிக்கு உபயோகம் இல்லாமல் என்னை பகவான் படைச்சிட்டாரு. அதை தெரிஞ்சுட்டு நான் எத்தனை மறுத்து பேசியும் என் அம்மா கேட்கவே இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடிட்டா. ராகவா, முதலிரவு அன்னைக்கு கையில் பால் சொம்பு எடுத்துக்கிண்டு மனசு நிறைய என்னென்னமோ கற்பனை செஞ்சுண்டு அதையெல்லாம் கண் நிறைய கனவுகளோடு எதிர்பார்த்துண்டு வெட்கத்தால் முகமெல்லாம் ரோஜா பூவாக மாறி அழகு தேவதையாக அரைவாசலில் வந்து நின்ன சகுந்தலாவை பார்த்த உடனே என்னால் வர்ற அழுகையை அடக்க முடியல ராகவா. சின்ன பொண்ணான அவளை பயமுறுத்தக்கூடாது, அவன் மனசை கலங்க விடக்கூடாதுன்னு என்னோட அழுகையை அடக்க நான் பட்ட பாடு என்னை படைச்ச பகவானுக்கு தான் தெரியும். நான் அவளை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து படுக்கையில் உட்கார வச்சேன். சகுந்தலா கல்யாணத்துக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை உட்கார்ந்து ஹோமத்தில் வேற கண்ணெல்லாம் செவந்திருக்குது. இல்லை, இன்றைக்கி 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன வா, இந்த நாள் நான் பாலை குடிச்சிட்டு நீ எடுத்துக்கோ. சாக்கு, பச்சனை ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம் என்பது போல் தலையை அசைத்து விட்டு முகத்திலே லேசான ஏமாற்றத்தோடு படுக்கையில் ஒரு கழிஞ்சிட்டு படுத்துட்டா. எனக்கு தாங்கல ராகவா. அன்னைக்கு நாளே சொல்ல தைரியமும் வரலை. மறுநாள் விடியிறப்பவே இப்படி இந்த சகுந்தலாண்ட சொல்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படியும் சொல்லிடணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். ராத்திரி அவள் வந்ததும் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார்ந்தேன். சாக்கு, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பேச போகிறேன். இதை கேட்டு நீ அதிர்ச்சி தான் அடைவ. ஆனால் ஒரு பலவீனமான சமயத்தில் அம்மாவோட அழுகையையும் மிரட்டலையும் தாள மாட்டாமல் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தால் சகுந்தலா. சகு, நீ பயப்படாத. உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்கு நான் வழி பண்ணிடுறேன். என்ன சொல்கிறேன்? எதிர்கால வாழ்க்கையா? புரியலையே, பயமாக இருக்கே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சகுந்தலா கண்களிலிருந்து நீர் வழிய மூக்கு விரிந்தது. சக்கு, இந்த கல்யாணங்கிறது எதுக்கு செய்கிறது உனக்கு தெரியுமா? வம்ச விருத்தியாகணும், குழந்தை குட்டின்னு பிறக்கணும்னு தானே. அதுக்கான தகுதியே எனக்கு இல்லை சக்கு. சட்டென்று சகுந்தலா எழுந்து நின்று என்னையே பார்த்தாள். சக்கு, நான் உன்னை ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைக்கல. இனிமே நீ என் சொத்து. உன்னை என்ன செய்யணுன்னாலும் உரிமையோடு செய்யலாம். உங்கள் அப்பாவுக்கு 5 பெண்கள். இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா உங்கள் அப்பாவால் வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனால தான் எங்கள் அம்மா மறைச்சி வச்சு வெண்ணையாக பேசி உடனே ஒத்துக்கிட்டாரு. நானும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வழி பண்ணலான்னு தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன், எதை நல்ல வழின்னு சொல்கிறேன்? என் தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பணம் தர என்ன கல்யாணம் பண்ணிட்டதை சொல்கிறேலா? இல்லை சக்கு, உன் தங்கைகளுக்கு மட்டுமில்லை, உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அம்மாடி, என்னால் தாங்கவே முடியலையே. என்னோட வாழ்க்கையே விசித்திரமாக இருக்கே. ஊர்வாயை மூடின்னு இருக்குமா? என்னை எத்தனை பேச்சு பேசுவா? இது தெய்வத்துக்கே அடுக்குமா? நீங்கள் சொல்கிறதும் செய்கிறதும் சரியா? இதுக்கு ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேல் சொல்லுங்கள். ஏன் இப்படி? பகவானே. சகுந்தலா,
இப்படி கேட்ட உடனே வேலை வெளுத்து போயிட்டேன் ராகவா. ஆனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உன்னை தான் மனசார நினச்சிண்டேன். உனக்கும் 2 குழந்தைங்கள் பிறகு பொண்டாட்டி போய் திண்டாடிட்டு இருக்க. எத்தனையோ பேர் பொண்ணு கொடுக்க போட்டி போட்டுக்கிட்டு வந்தோம். நீ பிடி கொடுக்காம தானே கஷ்டப்படுற. நான் கல்யாணம் பண்ணிட்ட சக்கு பத்திரமாத்து தங்கம்டா. அவளை உனக்குன்னு தான் பகவான் படைச்சிருக்கார் போல. என்னோட சொத்தை நான் பிரியப்பட்ட மனுஷாலுக்கு அன்பளிப்பா தர்றேன். அதை நீ நல்ல முறையில் காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ராகவா. டே ராஜா, நீ சக்குவை உன் இஷ்டப்படி கையால் அவ ஒத்துக்க வேணாமாடா. இதென்னடா பண்ட மாற்று முறையா? நடக்காதடா. ஊர் உலகங்கிறது விட்டுத்தள்ளு. சகுந்தலாவோட அப்பாவே இதை ஒத்துக்க மாட்டாரு. உன்னோட பணத்துக்காக தான்டா சக்குவை உனக்கு கேட்ட உடனேயே தலையாட்டி சம்மதம் தெரிவித்தார். அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வீணா வம்புல வந்து நிற்கும். உன்னோட அம்மா வேற எங்கள் ஆற்றுல வந்து கத்தி ரகலை பண்ணிடுவா. வேண்டாண்டா ராஜா இந்த விஷப்பரிச்சை. ராகவா, இதையெல்லாம் நான் யோசிக்கலன்னு நினச்சியா? அத்தனை மடையன் இல்லைடா நான். இதோ பாரு, உனக்கு சம்மதம்னா சொல்லு. அப்புறமா நானும் நீயுமா சேர்ந்து சகுந்தலாவை இந்த காரியத்துக்கு தயார் பண்ணலாம். ஏன்னா காலம் இன்னும் மாறல. சுதந்திரம் நாட்டுக்கு தாண்டா வந்திருக்குது. யாரோட மனசுக்குள்ளேயும் அந்த உணர்வு நுழையல. அதுவும் நாம் இருக்கிறதோ கிராமம். பிரச்சனைகள் பூதாகரமாக கிளம்போம். அதை எதிர்த்து நிற்கணும் நீயும் சகுந்தலாவும். அதுக்கு துணையாக நான் கண்டிப்பாக இருப்பேன். இது மட்டும் நிச்சயம்டா ராகவா. சட்டென்று ராஜாராமின் 2 கைகளையும் எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் ராகவன். ராஜாராமின் கைகளில் ஈரம் பிசுபிசுத்தது. ராஜா, எத்தனை மென்மையான அதே சமயம் நேர்மையான உள்ளம்டா உனக்கு. நிச்சயமாக நீ ஒரு தெய்வ பிறவிதாண்டா. இல்லைன்னா இப்படி ஒரு யோசனை தோணுமா? கண்டிப்பாக நான் உன்னோட சொல்லுக்கு கட்டுப்படுறேன். அதனால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் சவாலாக நான் எதிர்த்து நிற்க தயாராயிட்டேன். சக்குவுக்கும் தைரியம் சொல்லு. கண்டிப்பாக என்னால் அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராதுடா ராஜா. இது சத்தியம். போதுமா? அப்படியே ராகவனை தன்னோட சேர்த்து அணைத்து கொண்டான் ராஜாராம். வீட்டில் ஒவ்வொரு நாள் இரவும் சகுந்தலாவை தன் வழிக்கு கொண்டு வர பேசியே உருவேற்றினான். சக்கு, நீ சின்ன பொண்ணு. உன்னால் எத்தனை நாள் உன்னையே அடக்கிக்கிட்டு வாழ முடியும் சொல்லு. என் வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு பகவான் அழுத்தி எழுதியிருக்கிறாப்புல. அதை மாற்ற முடியுமா? என்னை பெற்றவங்களுக்கு கேவலமாக நான் கண்டிப்பாக நடந்துக்க மாட்டேன். முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னால் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது. ஆமாம் சகுந்தலா, கணவன்கிற முறையில் நான் சொல்கிறதுக்கு நீ கட்டுப்பட்டு தானே ஆகணும். நான் சொல்கிறபடி கேளுன்னு தானே உங்கள் ஆத்துலேயும் சொல்லி தந்திருக்கிறா. அதனால் என்னோட பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும். ஆமாம், உங்களோட பேச்சை கேட்க நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் இதை மட்டும் கேட்க மாட்டேன். இதனால் எனக்கு மட்டும் கெட்ட பேருன்னா சரி, ஒத்துக்குவேன். ஆனால் என்னை பெற்றவாளுக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தானே கெட்ட பேர் வரும். இதெல்லாம் தேவையா? இதோ பார் சக்கு, யாருக்கு தேவையோ தேவையில்லையோ எனக்கு தேவை. நான் உனக்கு எல்லா சுகங்களையும் தந்து உனக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தையும் தருந்தா கல்யாணத்தில் வாக்கு தந்திருக்கேனே, அதுக்கே தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் நான் ஏன் தந்தேன்னு உனக்கு மற்றவாளுக்கு புரியாது. ஆனால் எனக்கு தெரியும். என்னை நானே ஏமாற்றிக்க தயாராக இல்லை. நீ என்னோட பேச்சுக்கு கட்டுப்பட்டா இங்கே இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஆற்றுக்கு இன்றைக்கே புறப்பட்டு போயிடு. ஆமாம், தீர்மானமாக சொல்லிட்டேன். எந்த தகுதியும் இல்லாத நான் ஒரு தாலி கட்டிட்டேன்னு உன்னை இங்கே வேலைக்காரி மாதிரி வச்சுக்க தயாராக இல்லை. உன்னோட சாமானையெல்லாம் கட்டி வச்சுக்கோ, கொண்டு விட்டுறேன் சொல்லிவிட்டு ராஜாராம் கிடுகிடு என்று வெளியே போய்விட்டான். சகுந்தலாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அழுகை முட்டி கொண்டு வந்தது. கல்யாணம் ஆகாமல் அதற்கு வழியும் இல்லாமல் இருந்தால் தேவலை போல இருந்தது. இப்போது கல்யாணமும் ஆகி அந்த கல்யாணமே ஒரு பெரிய பிரச்சனையாகி போதாகரமாக நிற்பது மனதை குழப்பியது. சரீரம் நடுங்கியது. தடதட என்று மாமியாரின் கால்களில் விழுந்து குரல் எடுத்து அழுதாள் சகுந்தலா. மாமியாருக்கு அவள் அழுவதின் காரணம் தன் மகனின் தேகநிலை என்று புரிந்திருந்தாலுமே சகுந்தலா தன் கால்களில் விழுந்து இப்படி அழுவது அவளுக்கு சினத்தை ஏற்படுத்தியது. என்னடி மாய்மாலம் பண்ணுற? என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி காலெல்லாம் விழுந்து பொருள்ற அழற? பொம்மநாட்டின்னா கொஞ்சமேனா அடக்க வேணாமா? நன்னா இருக்கு. தோள்பட்டியில் முகவாயை இடித்து கொண்டாள். மனதில் எழுந்த சீற்றத்தை அடக்கி சகுந்தலா படக்கென்று எழுந்தாள். கண்களை அழுந்த துடைத்து கொண்டாள். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறாப்புல நான் அடங்கி ஏன் உண்மையை சொல்லணும்னா என்னையே அடக்கிண்டு வாழணும்னு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னையும் எங்கள் ஆத்து மனுஷாலையும் ஏமாத்தினாப்புல உங்கள் புள்ள உங்களை ஏமாற்ற யோசனை பண்ணியிருக்கிறாரே, அதை என்னால் தாங்க முடியாமல் தான் உங்கள் காலில் வந்து விழுந்தேன். ஆனால் ஒரு பெண்ணோட மனசு மற்ற பொண்ணுக்கு தான் தெரியுங்கிறத கூட யோசிக்காமல், என்ன ஏதுங்கிற மனிதாபிமானம் கூட இல்லாமல் என்னையே கேவலமாக பேசிட்டேல. உங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால் எங்கள் அப்பாவை அதை காட்டி ஏமாற்றி என்னை வாங்க முடிஞ்சுது. அதே போல் இப்போ உங்கள் புள்ள எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாராம். என்னால் அதை தாங்கிக்க முடியாமல் தான் உங்ககிட்ட ஆறுதலுக்கு ஓடி வந்தேன். ஆனால் நீங்களும் சரி விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும்,
சொல்லிவிட்டு திரும்பி நடந்த சகுந்தலாவை சட்டென்று திருப்பினாள் பங்கஜம். என்னடி சொன்ன, உனக்கு மறுபடியும் கல்யாணமா? செய்ய போகிறானாமா? ஒன்றுமில்லாதவனுக்கே இத்தனை திமிரா? பார்க்குறேன்டி, அதையும் சொத்துல ஒரு பைசா கூட இல்லாமல் விரட்டி விடுறேன் ஆற்ற விட்டு. அப்போ எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணுவான் மானங்கட்ட பையன்? நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாத பேடி பையனு ஊர் பூரா வெக்கமே இல்லாமல் சொல்லிக்க போகிறானாம்மா. சொல்லிக்கிட்டோம், பார்க்கலாம், அப்புறம் காட்டுறேன் என் ஆட்டத்தை. அம்மா நிறுத்துங்கம்மா, அவர் உங்கள் பிள்ளை. அவரை அந்த குறையோட பெத்தெடுத்ததே நீங்கள் தானே. அதை தெரிஞ்சுட்டோம் அவரோட மறுப்புக்கு மதிப்பு கொடுக்காம மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சதும் நீங்கள் தான். அத்தனை தப்பும் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ஒரு உத்தமமான பிள்ளைய வாய் கூசாமல் எப்படிமா திட்ட மனசு வருது? உங்கள் பணத்துக்கெல்லாம் மசியாதவர் அவர் இல்லை. அப்படி இருந்தா மசிகிறவர் அவர் இல்லை. அப்படி இருந்தால் அவர் என்னை ஏமாத்திருக்கலாமே. நிறுத்திடி, பெருசாக என் பிள்ளைக்கு நேற்று வந்தவ வக்காலத்து வாங்கிக்கிட்டு வர்றா. இத்தனை வருஷமாக வளர்த்த எனக்கு இல்லாத பாசம் உனக்கு எங்கடி அப்படி அருவியாக கொட்டுது? நாடகம் நன்னா தான் ஆடுற. அவன் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே உனக்கு அவன் மேலே இல்லாத ஆசை பாசமெல்லாம் பொங்கி வருதாக்கும். அவனையே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இன்னொருத்தனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பிள்ளையோட பணத்தையும் லவுட்டிக்கிட்டு போகலான்னு பார்த்தியாக்கும். அதுக்கு வேற ஆளை பாரு. இந்த பங்கஜத்துக்கிட்ட உன் ஜம்பமெல்லாம் பலிக்காது. சே என்று வந்தது சகுந்தலாவுக்கு. விடுவிடு என்று நடந்து தன் அறைக்கு சென்று கதவை தடார் என்று சாத்தி கொண்டாள். ஒரு கணம் பயந்து போன பங்கஜம், என்ன செஞ்சிட முடியும் இந்த பொண்ணால என்ற அலட்சியத்தோடு உள்ளே போய்விட்டாள். மாமியார் வீட்டில் போட்ட நகைகள் அத்தனையும் கழற்றி வைத்த சகுந்தலா தன் வீட்டில் கொடுத்த ஓரிரு சின்னஞ்சிறிய நகைகளுடனும் புடவைகளுடனும் பெட்டியை தூக்கி கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அதே சமயத்தில் வெளியிலிருந்து வந்த ராஜாராம் பெட்டியும் கையுமாக அவளை பார்த்ததும் ஒரு கணம் திடுக்கிட்டாலுமே மறுகணம் பெரியதாக கத்தினா, போடி உள்ள, பெட்டியை தூக்கிண்டு வந்துட்டா. நான் சொன்னதை கேட்டதா ஆயிடுமா? கோவத்தில் சொன்னேன் உங்கள் ஆத்துக்கு கொண்டு விட்டுறேன்னு, அதுக்காக உடனே அதை மட்டும் காதில் வாங்கிட்டு பெட்டியை தூக்கிண்டு நிற்கிறியே. என்னோட பேச்சுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கிற வரை உன்னை இந்த ஆற்றை விட்டு ஒரு அடி கூட நகர விட மாட்டேன். புரிஞ்சுண்டியா? போ உள்ள. மாட்டேன். உங்கள் பேச்சை கேட்கணும்னா உங்கள் மானத்தோட என் மானமும் தான் போகும். அதுக்கு பதிலாக நான் வாழா வெட்டியாவே பிறந்தாத்துலேயே இருக்கிறதே எல்லாருக்கும் நல்லது. ஆமாண்டா ராஜாராமா, அவள் சொல்கிறதும் தான் சரி. அவளுக்கும் தொந்தரவில்லை, நமக்கும் தொந்தரவில்லை. அனுப்பிச்சுடுடா பேசாமல். ஏம்மா நீயும் பொண்ணு தானம்மா? சொல்லு, சத்தியமாக நீ பொண்ணு தானா? பணத்தால் சகுந்தலா வீட்டை ஏமாத்தினதும் இல்லாமல் இப்போ அவளையும் நைஸாக வாழை வெட்டி பட்டம் கொடுத்து வீட்டை விட்டு விரட்ட பார்க்குறியே. நிஜமாக நீ பொண்ணாம்மா? உன் பையனுக்கு நீ நினச்சாப்புல கல்யாணம் செஞ்சுட்ட. ஊர் உலகத்தில் நான் ஒரு சராசரி ஆணுன்னு பிரகடனப்படுத்திட்ட. அதனால் இனிமேல் சகுந்தலா உனக்கு தேவையில்லை. அவளையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுல உனக்கு தயக்கமும் இல்லை. நீ நினச்சதை சாதிச்சிட்டியம்மா. நிஜமாக நீ ஒரு பொண்ணாக இருக்கவே முடியாதும்மா. நீ பல்லை கடித்து கொண்டு ஆத்திரத்துடன் பங்கஜத்தை நோக்கி ஆவேசமாக கையாட்டி பேசினான் ராஜாராமன். என்னடா வாய் மட்டும் இல்லாமல் கையும் நீளுது? நன்னா ஒருப்பேத்தி வச்சிருக்கிறாளா? ஓரிரு நாள்லேயே அவள் காரியம் ஒன்றும் ஆகலைன்னதும் உன்னை தன் கைக்குள்ளே பொத்தி வச்சுக்க நன்னா தெரிஞ்சிட்டு வச்சிருக்காளே. சரியான வார்த்தைகள் அகப்படாமல் கோபத்தோடு பல்லை கடித்தாள் ராஜாராமனின் தாயார். சகுந்தலாவின் கண்களில் நீர் தழும்பியது. நிறுத்துமா, மேல் கொண்டு ஒன்றும் பேசாதன்னா பேசாத. எப்படித்தான் அந்த உத்தமமான தாத்தா பாட்டி வீட்டில் பிறந்தியோ? சுதந்திரத்துக்காக வீட்டையே மறந்து நாட்டுக்காக உழைச்ச தியாகங்கள் செஞ்சா நீ எப்போ பாரு சல்லி காசு உனக்கு தரமாட்டேன்னு பணத்திலேயே குறியாக இருக்கிறியே. அப்படி அவள் ஒரு நிமிஷமாவது நினச்சிருப்பாளா? நீ மட்டும் ஏம்மா பணம்னு பறக்கிற? ராஜா, பேச்ச மாத்தாத. இப்போவே எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். என்ன ஏமாத்திட்டு ஏதாவது பண்ணலான்னு நினைக்காத. சகுந்தலா ஏதாவது சொல்கிறாளடா? அது நிஜமா பொய்யா? சொல்லுடா, சொல்லு. சட்டென்று சகுந்தலாவை தீர்க்கமாக பார்த்தான் ராஜாராமன். அவள் இவன் பார்வையின் தீட்சண்யத்தை தாங்காமல் தலை குனிந்தாள். கடைசி நிமிடத்தில் அம்மாவிடமும் சொல்லிக்கொள்ளலாம். அவள் அதற்கு ஆடும் ஆட்டத்திற்கு பதில் அப்போதைக்கு தோன்றுவதை சொல்லி சமாளிக்கலாம் என்று அவன் நினைத்திருக்க தவிடு பொடியாக்கி விட்டாள். இப்போது விஷயம் பூதாகரமாக அம்மாவே பெரிய பூதமாக நிற்பது தெரிந்து போனது ராஜாராமுக்கு. சகுந்தலா என்னம்மா சொன்னா சொல்லு. ஏன்னா நான் சொன்னதை அவள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாளா இல்லையானே தெரியலையே. உங்கள்கிட்ட என்னம்மா சொன்னா? முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க பங்கஜம் பற்களை கடித்தாள். கண்கள் கோபத்தில் சிவந்து பெரியதாகியது.
சொன்னாடா, நன்னாவே சொன்னா. அவளுக்கு நீ இன்னொரு ஆம்படையான தேடுறத நன்னாவே சொன்னா. புரிஞ்சுதா? சக்கு, நீயே தைரியமாக அம்மா கிட்ட சொல்லிட்டியே, நல்ல காரியம் பண்ணப்போ. எனக்கு பாதி சிரமம் குறைஞ்ச மாதிரி தான். ஆமாம் அம்மா, விஷயம் அதுதான். அதுக்கு இப்போ என்ன சொல்கிற? வேண்டாண்டா ராஜா, வேண்டாம். என் மனசை கலங்கப்படுத்தாத. நன்னா அனுபவிப்ப, விளையாடாத, விட்டுடு. இத்தோட இந்த விஷயத்தை மறந்துட்டு உன்னையே நீயே சீரழிக்காதடா. வேண்டாண்டா, சொல்கிறத கேளுடா. கோவமெல்லாம் ஆதங்கமாக மாற தனக்குத்தானே சுய பரிதாபத்தில் மூழ்கியவளாக தழுதழுத்த குரலில் ராஜாராமை பார்த்து கேவ ஆரம்பித்தாள் பங்கஜம். அம்மாவின் அருகில் வந்து அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான் ராஜாராம். பங்கஜத்தின் தலையை தன் தோளில் சாய்த்தபடி ஆறுதலாக தடவி கொடுத்தான். அம்மா, உன் மனசு எனக்கு இப்படி அலபாஞ்சு கஷ்டப்படுறதுன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் நம்மளோட வீணான அசட்டு பிடிவாதத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடலாமா? அம்மா, நீ எனக்கு எப்பவும் நல்லவதாம்மா. இதையும் நன்னா யோசிச்சு பாரு, கண்டிப்பாக புரிஞ்சுப்ப. எனக்கு துணையாக நிற்ப. யோசிம்மா. வேண்டாண்டா, வேண்டாம். நீங்கள் அவரோட துணையாக இந்த விஷயத்தில் நடந்துக்காதீங்க. எங்கள் அப்பாவுக்கு மற்ற பெண்கள் கரையேற்ற பணம் தான் இல்லையே தவிர மானத்தோடு இருக்கிறாருமா. இப்போ அதையும் இல்லைன்னு அம்மாவும் பிள்ளையுமா சேர்த்து பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, உங்கள் பிள்ளைக்கு இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்னால் இருக்கவும் முடியும், நம்புங்கம்மா. பங்கஜத்தை பார்த்து கதறினாள் சகுந்தலா. பங்கஜம் அப்படியே பிரமித்து நின்றாள். ஊராரின் ஏச்சுக்காக பயந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையோடு தான் விளையாடியது எவ்வளோ பெரிய தவறு என்று புரிந்து போனது. தன் மகனின் நடத்தையை பெருமையை இப்போது அவள் உள்ளம் உணரத் தொடங்கியது. சகுந்தலாவின் பரிதாப நிலை அவள் மனதையும் அசைக்கச் செய்தது. உண்மைதான் என்றாலுமே கூடவே ஒரு தயக்கமும் எழுந்து அவளை தடுமாறத்தான் செய்தது. ராஜாராம் அம்மாவின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக மேலும் பேசி இழக வைத்தான். அம்மா, தாத்தாவும் பாட்டியும் எப்போவாது அவளை பற்றியோ மற்றவ என்ன யோசிக்கிறாங்கன்னு பற்றியோ நினச்சிருக்காங்களாம்மா? எந்த ஜாதிக்காரங்களாக இருந்தாலும் நம்மாத்து சமையலறை வரைக்கும் வந்து வேண்டியதை கேட்டு சாப்பிடுவாங்களேம்மா. அதனால் தாத்தா பாட்டி அனாச்சாரம்னு அர்த்தமாக நம்ம பக்கத்தாத்து அஜீஸ் பாயோட தங்க அஜினா அனாதையா இந்த இந்து முஸ்லீம் சண்டையில் நின்னப்போ கூட அவளை கோழி குஞ்சை காப்பாற்றுறப்பல காப்பாற்றி ராஜன் சித்தியோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. நீயே எவ்வளோ பெருமையாக சொல்லிப்ப. இப்போ கூட அவெல்லாம் வந்தால் எப்படி விருந்து சமைச்சு சந்தோஷமாக பேசுகிற. அசீனாவை உன்னால் வெறுக்க முடியுதாம்மா? அவளும் நம்ம குடும்பத்தோட எவ்வளோ நல்லா கலந்துட்டா. தாத்தா அந்த காலத்திலேயே செஞ்ச பெரிய புரட்சி இல்லையா இது? அவர் ஊரோட ஏச்சுக்கோ பேச்சுக்கோ பயப்படுறவராக இருந்தா சொல்லுமா, இதை செஞ்சிருப்பாரா? நீ அவர் வைத்த பொண்ணு தானே. இது உனக்கு புரட்சியாக தெரியலையாம்மா? இதை நீயும் செஞ்சா உன்னையும் நல்லா தான் நினைப்பாங்க. உன்னை ஒதுக்குறவங்கள அப்படி நீயும் ஒதுக்கிடேம்மா. ராஜாராம், நீ சொல்கிறது நன்னாவே புரியுதுடா. தாத்தா காந்தியவாதிடா. அவர் கடவுள்னு காந்தியத்தான் சொல்லுவார். அவரை தான் நமஸ்காரம் பண்ணுவார். அப்பேற்பட்ட உத்தமருடா உங்கள் தாத்தா பாட்டியும். தாத்தாவோட அடிச்சுவடை பின்பற்றி தாண்டா பாட்டியும் நடந்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அப்போதைய சூழ்நிலையில் இதெல்லாம் பெருமையாக இருந்தது, நடந்துக்கிற தைரியமும் வந்தது. ஆனால் இப்போது நம்ம விஷயமே வேறு ஆயிடுச்சேடா. நம்மளை நாமே கீழே இறக்கிக்கிறாப்புல ஆயிடுமேடா. அதை என்னால் தாங்கிக்க முடியுமான்னு தோணலையே ராஜாராமா. அது சரி, இவ்வளவு பேசுகிற நீ ஏன்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன? அப்போ இந்த பிரச்சனையே இல்லையே. ஏன்டா பண்ணிட்ட? தப்புதாம்மா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா. உன்னோட அழுகையை தாங்காமல் உன்னோட மிரட்டலுக்கு பயந்து சரின்னு சொன்னது ரொம்ப தப்புமா. ஆனால் கல்யாணம் செஞ்ச உடனேயே இப்படி செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே பேயா பூந்துடுச்சு. அதனால தான் சகுந்தலா புது பொண்ணு, அவள் எந்த அளவுக்கு இதை எடுத்துப்பாங்கிற யோசனை கூட பண்ணாமல் சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது சொல்ல வேண்டியது தானேங்கிற எண்ணம் தாம்மா. அதனால தாம்மா இப்படி. நீங்கள் அம்மாவும் பிள்ளையுமா பேசிகிட்டே போகிறீங்களே ஒழிய என்னை பற்றியோ என்னோட மனசை பற்றியோ ஏன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ளேயே பேசி தீர்மானம் பண்ணிக்கிட்டா ஆச்சா? நான் ஒத்துக்க வேண்டாமா? சக்கு, கண்டிப்பாக நீ ஒத்துக்குவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அம்மாவே உனக்கு தைரியம் சொல்லி உன்னை பக்குவப்படுத்துகிறாளா இல்லையான்னு பாரு. நீ இன்னும் ரொம்ப சின்னவ சக்கு. வாழ்க்கைங்கிறது விளையாட்டாக நினைக்காத. அது ஒரு பெரிய பிரயாணம். எத்தனையோ தடங்கல்கள் இந்த பிரயாணத்தில் வரும். உனக்கு ஆரம்பத்திலேயே பெரிய தடங்களாக நான் வந்துட்டேன். அதை நீக்கிறதுக்கும் நான் தான் யோசிக்கணும். உன்னை இன்னும்
அனுபவமே போராது சக்கு உனக்கு. இனிமேல தான் ஒவ்வொன்றா உனக்கு ஆரம்பிக்கும். முதல்லையே பயந்து நீ ஒதுங்கினா வாழ்க்கையும் தன்னோட பிரயாணத்துலேருந்து உன்னை ஒதுக்கிடும். எதையுமே பயத்தோட பார்க்காத, அதுக்கு பதிலாக இதை எப்படி சமாளிக்கிறாங்கிற எண்ணத்தோட பாரு. அப்புறமா உனக்கு எல்லாமே சுலபமாயிடும். புரிஞ்சுண்டியா? வேண்டாம், எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம், நான் புரிஞ்சிக்கவும் போகிறதில்ல. என்னை விட்டுடுங்கப்பா. எங்கள் பிறந்தாத்துலேயே என்னை கொண்டு போய் விட்டுடுங்க, அதுவே போதும். எனக்கு பின்னால் பிறந்தவாளுக்கும் பிரச்சனையாக நிற்கக்கூடாது. உங்ககிட்ட பணபலம் இருக்குது, எங்காத்தில் எங்கள் அப்பாவுக்கு பணபலமும் இல்லை, தேகபலமும் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை. அப்படியே குனிஞ்சு போயிடுவார். வீடே மயானமாயிடும். எங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து மானத்தோடு இருக்கோங்கிறது தான். அதையும் எங்காத்தில் விட்டுட்டு நீங்களும் நிம்மதியாக இருங்க, எங்களையும் நிம்மதியாக இருக்க விடுங்க. அம்மா, நீங்களாவது உங்கள் பிள்ளைக்கு சொல்லி என்னை கொண்டு போய் விட வழி பண்ணுங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமாக போகும். கேவலுடன் கண்ணீரை துடித்தபடி சகுந்தலா மாறி மாறி பங்கஜத்திடமும் ராஜாராமிடமும் மன்றாடினாள். பங்கஜத்தின் மனது ரொம்பவே சங்கடப்பட்டது. இத்தனைக்கும் காரணம் தான் தானோ என்கிற கழிவிறக்கம் மறுபடி மேலே எழும்ப, கண்டிப்பாக ஏதாவது பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் உறுதியாக எழுந்தது. சகுந்தலா, இங்கே வா சொல்கிறேன். அழாதடிமா சக்கு, நீ பயப்படுறது எதுக்குன்னு நன்னா புரியுது. ஆனால் அந்த பயமே வேணாம். உங்கள் அப்பாட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டே உன்னோட வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடுறோம். அதனால் நீ பயப்படாத. உன்னோட தங்கைகளுக்கும் கண்டிப்பாக நல்ல இடமா பார்த்து நாங்களே கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். போருமா? இதோ பாரு, நீ மட்டும் நானும் ராஜாவும் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோ, அதுவே போதும். மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. எங்கள் அப்பா ரொம்ப முன்கோபி. அம்மாவால் எதையும் சொல்லக்கூட முடியாதுமா. வேண்டாம். மறுபடி வேதாள முருங்கை மரம் ஏறாப்புல பேசாத ஜக்கு. இப்போ நீ பயப்பட்டு உன் வாழ்க்கையை மற்றவாளுக்காக விட்டு கொடுத்துட்டினா அப்புறமா உன்னை கவனிக்க யாரடி இருப்பா? உன் தங்கைகள் கல்யாணம் பண்ணிட்டு அவாவா ஆற்றுக்கு அவாவா பாடுன்னு போயிடுவா. உங்கள் அப்பாவும் காலம் ஆனப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா? பணபலமும் இல்லை, என்ன பண்ணுவ சொல்லு? எங்கே போய் நிற்ப? இப்போது உனக்கு இருக்கிற பயத்தில் உன்னை பற்றி நினைக்கவே இல்லை. மனசை நீ அடக்க நினச்சேன்னா லேசில் அடங்காது. உன்னை கீழே தள்ளிட்டு அது ஏறி தொம்முன்னு உட்காந்து உன்னை புரட்டி எடுக்கும். அப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு ஜக்கு? சரி, அதெல்லாம் விடு. நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நானே பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? நானே போய் உங்கள் அப்பா கிட்ட பேச போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வேலை இருக்குது, அது முடிஞ்சப்புறம்தான் பேச முடியும். இன்னொன்று, கல்யாணம் செஞ்ச மறுநாளே உங்கள் அப்பா கிட்டே இதை பற்றி பேசினா என்னை மூடி மறைச்சி கல்யாணம் பண்ணேன்னு கோச்சின்ட்டு சண்டை போடுவார். அதனால் கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்குள்ளே ராஜாவும் நானுமா உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்க்குறோம். உனக்கு பிடிச்சதுன்னா சொல்லு, அப்புறமா ஒரு நாள் பார்த்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கலாம். அம்மா, வரன் வகை கையிலேயே இருக்குதும்மா, நான் பார்த்துட்டேம்மா. என் சிநேகிதன் ராகவன் தாம்மா. அவனுக்கும் 2 குழந்தைங்களோட பொண்டாட்டி இல்லாமல் ரொம்ப திண்டாட்டமாக இருக்கிறாம்மா. அவனையும் ரொம்ப கேட்டுண்டு சொன்னால் சம்மதிச்சிட்டாம்மா. ஆனால் சகுந்தலாவுக்கு அவனை பிடிச்சா தானே இந்த கல்யாணமே. நாளைக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா? கூட்டிகிட்டு வாடா, இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்குது? சொல்லிய பங்கஜம் தன் கண்களில் துளிர்த்த நீர் முத்துக்களை துடைத்தெறிந்து கண்ணாடியை துடைப்பது போல ஒற்றினாள். தான் குறையோடு இப்படி இருப்பது பற்றி கொஞ்சமும் வருத்தமோ அசூசையோப்படாமல் மற்றவர்களுக்காக பாடுபடும் தன் மகனை நினைத்து பொங்கிய பிரவாகம், இத்தனை நல்ல இதயம் கொண்டவனுக்கு ஏன் இந்த குறையை வைத்தாய் பகவானே என்று நினைத்து துக்கத்தில் பொங்கியது உண்மையாகிறது. இவர்கள் இருவரின் பேச்சுக்கள் எதையும் ஒத்துக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் ஒரே கலவரமாக நின்றாள் சகுந்தலா. ராகவா, எங்கள் அம்மா கத்தி ரகலை பண்ணுவான்னு சொன்ன ஏடா, இனிமே அந்த பயமே வேண்டாண்டா. எங்கள் அம்மாவே நிலைமையை புரிஞ்சுட்டு தான் பண்ணின தப்பையும் உணர்ந்துட்டு என்னோட இந்த காரியத்துக்கு துணையாக வரேன்னுட்டா. ஜக்குவை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சரி, வந்த காரியத்தை மறந்துட்டு என்னமோ பேசுகிறேன் பாரு. நாளைக்கு சாயந்தரமாக உன்னோட குழந்தைங்கள எங்காத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஜக்குவோட அவன் பழகட்டும், அப்புறம் நீயும் வந்து பழகிக்கலாம். அனுப்புறியா? கல்மசம் இல்லாத ராஜாராமின் பேச்சை கேட்டு ராகவன் மனதும் விம்மி தணிந்தது. மறுபேச்சு சொல்லாமல் ஒத்துக்கொண்டான். பாக்கியாவையும் ஆனந்தையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தார் ராஜாராம். புது இடத்துக்கு வந்ததனால் கூச்சத்துடன் மிரள விழித்தார்கள் இருவரும். பங்கஜம் குழந்தைகள் இருவரையும் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். ஒரு கணம் ராஜாராமை நினைத்து மனம் துடித்தது. அடக்கியபடி அவர்களை உள்ளே அழைத்து வந்தாள். இருவர் எதிரிலும் பட்சணங்களுடன் தட்டை வைத்தாள். முள்ளும் முறுக்கும் தேங்காய் பர்பியும் குழந்தைகளின் ஆவலை தோண்ட சட்டென்று எடுக்கவும் துணியாமல் தயக்கத்தோடு பார்த்தார்கள். ஆனந்த், எடுத்துக்கோடா, உனக்கு பிடிக்குமோ இல்லையோ,
இல்லையோ எடுத்துக்கோடா கண்ணா. பாக்கியா நீயும் எடுத்துக்கோடி. 2 பேருக்கும் போன்விட்டா கலக்கட்டுமா இல்லை பாலே தரவா? சொல்லு கண்ணா. குழந்தைகள் பட்சணத்தை ஆவலோடு தின்பதை உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் சகுந்தலா. அவளை வெளியே வரும்படி பங்கஜம் அழைக்கவே இல்லை. குழந்தைகளுக்கும் வயிறு நிறைய பட்சணங்களும் பாலும் கொடுத்து கொஞ்சியபடியே பேசி சிறிது நேரத்தில் ராஜாராமனுடன் அனுப்பிவிட்டாள். ராஜாராமுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இந்த அம்மா என்ன குழந்தைகளை சகுந்தலாவிடம் விடவே இல்லையே, ஏன் புரியாமல் தவித்தான். மறுநாள் சகுந்தலா குளிக்கப் போயிருந்த போது அம்மாவிடம் கேட்டான். ஏம்மா குழந்தைகளோட சகுந்தலா பழகணுன்னு தானே கூட்டிகிட்டு வந்தேன், நீ என்னடானா அவகிட்ட விடவே இல்லை, அவளை கூப்பிடவும் இல்லை. ராஜா ஏன்டா என் மேலே சந்தேகம் வந்துடுச்சா? இல்லைம்மா எனக்கு புரியல, நீ எதுக்காக அப்படி நடந்துக்கிட்ட? ராஜா நாம் சொன்னதை இன்னும் ஜக்குவால் முழுசாக ஜீரணிக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப தொடர்ச்சியாக அவளை நம்ம வழிக்கு கொண்டு வர பிரயத்தனத்தில் சுமையாக அதை நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அவளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கத்துக்கு வரணுமே தவிர நாம் மேலே மேலே விழுந்து அவளை அழுத்தக்கூடாது. அப்புறம் ஒரேடியாக நம்ம தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுவா. நீ அப்பப்போ அந்த குழந்தைங்கள இங்கே அழைச்சிட்டு வா. குழந்தைகளுக்கும் தயக்கம் போய் சகஜமாக சகுந்தலாவும் தானாக இறங்கி வருவா. ஏன் தெரியுமா ராஜா, பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே தாய்மங்கிற உணர்ச்சி கடவுள் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அது சகுந்தலாவை வழிக்கு கொண்டு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் ராகவனை இப்போதைக்கு அழைச்சிட்டு வராத. பாக்கியா ஆனந்த் மட்டும் அடிக்கடி கூட்டிகிட்டு வா, எல்லாமே சரியாகும். ராஜா இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? அம்மா நீ எத்தனை மாறிட்டம்மா. முதல்ல எப்படியெல்லாம் கோவிச்சு கத்துன, இப்போ நீயே உணர்ந்து எவ்வளவு பாடுபடுற. எனக்கு அப்போவே தெரியுமா நீ என்ன தான் கோவிச்சுக்கிட்டாலும் உன்னால் ஒரு பொண்ணுக்கு தீமை செய்ய முடியாதுன்னு. என் அடி மனசில் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்ததும்மா. எனக்காக என் நிலைக்காக இந்த கஷ்டம் உனக்கு ஏற்பட்டதே ஒழிய சகுந்தலா மேலே உனக்கு வேற எந்த கோபமும் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியுமா. சீக்கிரமாக எல்லாமே நல்லபடியாக நடக்குமா. என்னை பற்றியும் எந்த கவலையும் படாத. நீ இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவலையுமே இல்லைம்மா சொன்ன ராஜாராமை பார்த்து வெடித்து வந்த விம்மலை அடிக்கபடி உள்ளே சென்றாள் பங்கஜம் சொல்லி தந்தபடி பாக்கியாவும் ஆனந்தும் சகுந்தலாவை எப்போது பார்த்தாலுமே அம்மா என்றே அழைத்தார்கள். முதல் முறையாக அழைத்த போது சகுந்தலா நித்தியமல்லி செடியிலிருந்து பூக்களை கிள்ளி கொண்டிருந்தாள். ஆனந்த் அம்மா என்று அழைத்தபடியே அவள் புடவையை பிடித்து இழுக்க சட்டென்று விதிர்வித்து போன சகுந்தலா பூக்குடையை நழுவு விட்டபடியே ஆனந்தை பார்த்தாள். மிரண்டு போன ஆனந்தை அங்கு வந்த பாக்கியா கையை பிடித்து இழுத்துவிட்டு கீழே சிதறியிருந்த பூக்களை மலமலை என்று பொறுக்கி கூடையில் போட்டு சகுந்தலாவிடம் நீட்டினாள். தெரியாமல் செஞ்சுட்டாமா, இந்தாங்க எல்லா பூவையும் பொறுக்கிட்டேமா, எடுத்துக்கோங்க என்றாள். மௌனமாக மனதில் ஓடும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியபடியே வாங்கி கொண்ட சகுந்தலா ஆனந்தையும் தன் இடுப்பில் ஏந்தி கொண்டாள். சிதறிய பூக்கள் எப்படி கூடையில் வந்ததோ அதே போல சகுந்தலாவும் ஆனந்த் பாக்கியாவின் மனதில் புகுந்தாள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்தான் என்று சொல்லுக்கு 100க்கு 100 உண்மை. ஆனந்தும் பாக்கியாவும் அதை நிரூபித்தார்கள். ராகவன் வந்து கூப்பிட்டால் கூட போக மறுத்தார்கள். சகுந்தலாவே ராகவனிடம் குழந்தையின் பொருட்டு வழிய பேசினாள். இங்கேயே இருக்கட்டுமே, நாங்கள் பார்த்துக்கிறோம், நிச்சந்தையாக இருங்கோ, 2 பேருமே படு சமத்தாக இருக்கா, எங்களுக்கும் பொழுது போகிறது தெரியறதே இல்லை, இன்றைக்கி இங்கேயே விட்டுட்டு தான் போங்களேன். பாவம் அவள் மூஞ்சியை சினிங்கிண்டு அலை கூட்டிகிட்டு போக வேண்டாமே. ஆமாண்டா ராகவா, சகுந்தலா சொல்கிறாப்புல குழந்தைங்க இன்றைக்கி விட்டுட்டு தான் போயேன், நாங்கள் நன்னா பார்த்துக்க மாட்டோமா, ஏன் தயங்குற? இல்லை மாமி, மத்தியானத்துலேருந்து பார்த்துக்கிறேன், இன்னும் ராத்திரி வேற சிரமப்படணுமேனு தான். ஆனந்த் வேற படுக்கை ஈரம் பண்ணிடுவான், வீணா உங்களுக்கும் ஒரு சிரமமும் இல்லைப்பா ராகவா. சகுந்தலா தானே இனிமேல் எப்பவும் பார்த்துக்க போகிறா, குழந்தைகளும் அவகிட்ட ஆசையாக இருக்குது பாரு. சட்டென்று தலையை தூக்கி ராகவனை பார்த்த சகுந்தலாவை அதே சமயம் ராகவனும் ஏறிட்டு பார்க்க இருவருமே கண்களில் பார்வையை கீழே தாழ்த்தினார்கள். ஓரளவுக்கு சகுந்தலாவின் மனம் பிடிமானத்துக்கு வர பங்கஜமும் ராஜாராமும் பேசி பேசி வெற்றி பெற்றார்கள். அதற்கு அனுசரணையாக குழந்தைகளின் வருகையும் தோதாகி போனது. இத்தனையும் நடக்க கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. பங்கஜமும் ராஜாராமும் இனிமேல் சகுந்தலாவின் பெற்றோரிடம் பேச இதுவே சரியான தருணம் என்று உணர்ந்து அங்கு சென்றார்கள். வாங்க வாங்க, ரொம்ப நாள் இந்த பக்கம் வரவே இல்லையே, சுமூகமான வரவேற்பை ஏற்று பேசலாம் பற்றி விசாரிக்க பங்கஜம் நிதானமாக ஆரம்பித்த விஷயத்தை கூறினாள். சட்டென்று எழுந்து நின்று சகுந்தலாவின் தந்தை பட்டென்று 2 கரங்களையும் அடித்து கூப்பி பெரியதாக கும்பிடு போட்டார். வேண்டாமா, நாங்கள் ஏழைங்க தான், ஆனாலும் மானத்தோட இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச காலத்தையும் மானத்தோடையே வாழ்ந்துடலாம், அதை அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதில் எங்களை மண்ணள்ளி போட்டுறாதீங்க. உங்களால் ஜக்குவை வச்சுக்க முடியாட்டினா கொண்டு வந்து இங்கே விட்டுடுங்க, நாங்கள் சாப்பிட்ற கூழோ கஞ்சியோ இத்தனை நாள் கொடுத்தாப்புல இனிமேலும் கொடுத்துக்கிறோம். ஆனாக்கா புது
புதுமை புரட்சின்னு சொல்லி ஏதாவது வேண்டாத காரியங்களை செஞ்சு எங்களை மற்றவா கேவலமாக பார்க்குற மாதிரி வச்சிடாதீங்க. ஏன் உங்களுக்கு உங்கள் பிள்ளையோட லட்சணம் முதல்லையே தெரியலையா? பின்ன ஏன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ சக்குவுக்கு 2வது கல்யாணம் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறீங்க. இதுக்கு பதிலாக முதல்லையே சக்குவோட கல்யாணத்தை வேறு யார் கூடயாவது செஞ்சுக்க உதவி பண்ணி நல்ல பேரை தட்டிட்டு போயிருக்கலாமில்ல. இந்த சுலபமான வழியை விட்டுட்டு தலையை சுற்றி மூக்க தொடுறாப்புல ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நீங்கள் பணக்காரங்களாம் இருக்கலாம், ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள்லாம் ஆட முடியாது. நீங்கள் எது செஞ்சாலும் சரின்னு மற்றவா உங்கள் பணத்துக்காக வேணால் பயப்பட்டு தலையாட்டலாம், ஆனால் எங்களாலலாம் முடியாது. ஜக்குவை இங்கே கொண்டாந்து விட்டுடுங்க. இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, வேணாம்னு ஜக்குவை விட்டு எழுதி தர சொல்லிடுறேன். உங்கள் பணம் சல்லி காசு கூட எங்களுக்கு வேண்டாம். சகுந்தலாவின் அண்ணா வாசு படபட என்று பொறிந்து தள்ளினா. சகுந்தலா நனைந்த பறவையாக ஒடுங்கி நின்றாள். சக்கு, வாம்மா, நம்மாத்துக்கு போகலாம். வாடா ராஜாராமா, பங்கஜம் சொல்லிவிட்டு சகுந்தலாவின் கையை பற்றி கொள்ள பட்டென்று அந்த கையை தட்டிவிட்டு வாசு பெரிய குரலில் கத்தினா. ஜக்கு, ஓடி உள்ள. இனிமேல் உனக்கென்னடி அவளோட சம்பந்தம்? நீங்கள் தாராளமாக போங்க, ஜக்கு வரமாட்டா. அதை சொல்ல நீ யாருப்பா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் ஏன் பொண்டாட்டிங்கிறது தானே நிஜமே தவிர உங்காத்து பொண்ணுங்கிறது எப்போவோ முடிஞ்சு போன உறவு. ஏன் பொண்டாட்டியை என்னோட உத்தரவு இல்லாமல் உங்காத்தில் வச்சுக்க பார்த்தீங்கன்னா அது செல்லாதுப்பா. வேணும்னா எந்த வக்கீலை வேணும்னாலும் கேட்டு பாருங்க. இடி சக்கு, இப்போ உள்ளே போறியா இல்லையாடி? வருது. கண்களை உருட்டி பெரியதாக கத்த சகுந்தலா பங்கஜத்தை அப்படியே இறுக்கி கட்டி கொண்டாள். அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, சீக்கிரமே ஆற்றுக்கு போயிடலாம் வாங்க. கண்களை இறுக மூடியபடி நடுங்கும் குரலில் கூறவும் ராஜாராமனும் பங்கஜமும் சகுந்தலாவின் இருபுறமும் பாதுகாவலர்களாக போல நடத்தி கூட்டி போனார்கள். போடி கொழுப்பெடுத்த நாயே, இனிமே இந்த வாசப்படியை மிதி சொல்கிறேன், வெட்டி பொலி போட்டுறேன். மானங்கட்ட தரமில்லாத குடும்பம். தடால் என்று கதவை அரைந்து சாத்தியவன் இன்னும் உள்ளே கத்தி கொண்டிருப்பது இவர்கள் வெளியே நடக்க நடக்க காதில் சிறிது சிறிதாக விழுந்து இறுதியில் நின்றே போனது. பூஜை அறையில் குத்துவிளக்கின் 5 முகங்களும் ஏற்றியிருக்க தட்டில் புதிய வேட்டி சட்டை, புது புடவை, ரவிக்கை, பழம், பாக்கு, தேங்காய், வெற்றிலையுடன் ஒரு தாலி சரடும் மாங்கல்யத்துடன் இருந்தது. பங்கஜம், ராஜாராம், ராகவன், குழந்தைகள், சகுந்தலா மட்டுமே அந்த பூஜை அறையில். ஒவ்வொருவரின் மனதிலும் விதவிதமான எண்ணங்கள் புழுவாக குடைய அதை வெளிக்காட்டாமல் மௌனமாக நின்றார்கள். ராஜாராம் அந்த மாங்கல்ய சரடை எடுத்து ராகவனின் கையில் கொடுக்க ராகவன் அதை சகுந்தலா கழுத்தில் கட்டியவுடன் சகுந்தலா அப்படியே சரிந்து ராஜாராமின் காலடியில் விழுந்தாள். கூடவே ராகவனும். சக்கு, இதோ பாரு, ராகவன் புதுசாக தாலி கட்டியாச்சு, பழச கலட்டிடுமா? அது வேற எதுக்கு சொல்லு? சக்கு விழித்தாள். சங்கடமாக ராகவனை பார்த்தாள். இக்கட்டான நிலையில் துடித்தாள். ராஜா, சக்கு கழுத்தில் நீ கட்டின தாலி இருக்கிறதுங்கிறதாலேயே இல்லை அதை கலட்டினதாலேயோ எந்த விதமான வித்தியாசமும் எனக்கு தோணலை. நீ ஏன் மனசார சக்குவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறப்ப இந்த தாலி தானே பெரிய தடங்களாக இருக்க போகுது. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாம்டா ராஜா. நமக்குள்ளே இந்த வேறுபாடெல்லாம் எதுக்கு சொல்லு? மனசு ஒத்து போன பின்னால் இனிமேல் இதை பற்றி பேசாத. எப்பவும் போல் நாம் ஒத்துமையாக இருக்கணும், அது போருண்டா ராஜா. ராகவா, ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னியே, அது சரி. ஆனால் இந்த சென்டிமெண்டெல்லாம் வேணாங்கிறியே, அங்கே தானே ராகவா சரியில்லை. எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சிறு விவகாரத்துக்கு கூட இடம் தரக்கூடாதுப்பா. நானே ஒதுங்கின பிறகு நான் கட்டி அந்த கயிறுக்கு மட்டும் எதுக்குடா மதிப்பு தருது? வெத்து வெட்டி கைத்து தூர தூக்கி போடு. ராகவன் ராஜாராமின் ஆணைக்கு கட்டுப்பட்டவனாக அந்த தாலி கயிற்றை கழற்றி விநாயகர் படத்தின் காலடியில் வைத்தான். மாமி, உங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம். நானும் உங்களுக்கு ஒரு பிள்ளை தானே மாமி. அந்த உரிமையோடு நீங்கள் நடந்துக்கலாம், என்ன வேணும்னாலும் கேட்கலாம். ஆமாம் மாமி. தொண்டை அடைத்தது. மலுக்கென்று கண்களில் நீர் நிரம்ப ராகவனை அணைத்து உச்சி முகர்ந்தாள் பங்கஜம். ராகவா, இன்னொன்று இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நாளைக்கே நான் போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். பின்னாடி நோ ராஜா, நீ ரொம்பவுமே யோசனையோடு நடந்துக்கிற. எத்தனை என்னை கடனாளியாக்கிறப்பா. இல்லை, அனாவசியமாக இதெல்லாம் வேண்டாம். ராகவன் கூறினான். சத்தமில்லாமல் சிரிப்பு ராஜாராமிடமிருந்து எழுந்தது. ராகவா, நான் உங்களோட நல்லதுக்கு தான் இதையெல்லாம் செய்கிறேன். நீயும் சக்குவும் நம்பினா இதுக்கு ஒத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. எனக்கும் அப்போ உங்களுக்கு என் மேலே. நிறுத்து ராஜா, இனிமே எதையும் ஏன்னு கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்களோட நல்ல வாழ்க்கைக்காக எத்தனையோ ஏச்சுகளை கேட்குற நீ தப்பாவா நடந்துக்க போகிற? அது எனக்கு நல்லாவே தெரியுது, மன்னிச்சிடு. எது வேணும்னாலும் செய், தடையா நிற்க மாட்டேன் ராஜா, நெகிழ்ந்து கூறினான் ராகவன். கண்கள் ஸ்படிகங்களாக மின்னியது. ராகவா, மனுஷ மனம் குரங்கு மாதிரி. ஏன்னா நாம் அதிலிருந்து தான் வந்திருக்கிறோம்.
இன்றைக்கி இல்லாட்டாலும் நம்ம எதிர்காலத்தில் கூட எந்த விதமான பிரச்சனைகளோ ஏச்சு பேச்சுகளோ வரக்கூடாதுன்னு தான் எந்த காரியத்தையுமே சட்டதிட்டத்தோடு நடக்கணும்னு சொல்கிறேன். அதனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரதையோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதையோ அந்த சட்டம் தடுக்க போகிறதில்ல. நம்ம மனசோட கட்டுத்திட்டத்துக்கு முன்னால் எல்லாமே குப்பை தான். ஆனால் சில சமயங்கள் அந்த காகிதத்துக்கு மேலே எழுதியிருக்கிற குப்பையைத்தான் சட்டம்னு சொல்லி உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு கொடுக்கறத விட அந்த உயிரில்லா வெள்ளை காகிதத்தில் எழுதியிருக்கிற கருப்பு மைக்கு அதிக மரியாதை கொடுக்குறாங்கன்னு தான் நிஜம். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த கருப்பு மைக்கு அடிபணிய வேண்டி இருக்குது. சங்கடப்படாத, லீகலாக டைவர்ஸ்க்கு நமக்கு சுலபமாக கிடச்சிடும் தான். அதை பத்திரமா ஒரு ஓரமாக பீரோவில் போட்டு வச்சுக்கோ ராகவா. சகுந்தலாவின் முன்னாள் கணவன் நான் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், ஆனால் சகோதரனா நிச்சயமாக வருவேன், சரியா? பங்கஜத்துக்கு ஓ என்று குரல் எடுத்து அழ வேண்டும் போல இருந்தது. இத்தனை நல்ல எண்ணம் உள்ள மகனையும் கொடுத்து அவனுக்கு தீராத குறையையும் எண்ணத்துக்கு கொடுத்த பகவானே, எண்ணத்துக்கு இப்படி வஞ்சனை செஞ்ச சொல்லு. கண்கள் எங்கோ மேல் நோக்கி பார்த்திருக்க மனதுள் கடவுளோடு ஒரு பயங்கர வெறியோடு சண்டை போட்டு கொண்டிருந்தாள் பங்கஜம். அம்மா, ராஜாராம் கூப்பிட்டதும் கூப்பிட்டியாப்பா திடுக்கிட்டது போல தன் நினைவிலிருந்து கலைந்து போன பங்கஜம் கேட்டாள். அம்மா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, வாம்மா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடு வா. என்ன யோசனை பண்றேன்? என்ன நடந்தது? முகமே என்னவோ போல இருக்கே, என்னாச்சு? சகுந்தலா கவலையுடன் ராகவனை கேட்டாள். ஒன்றுமில்லை ஜக்கு, ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தியா, அதுதான் கொஞ்சம் டயர்டாக ஆயிட்டேன், வேற ஒன்றுமில்லை. அவன் சொல்வது அப்பட்டமான பொய் என்று நன்றாகவே புரிய ஜக்குவின் முகம் வாட்டமாகியது. சொல்லலான்னா சொல்லுங்க, இல்லைன்னா கட்டாயமில்லை. உங்களுக்கு தெரியாதா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு? ராகவனையும் அசைத்தது அவளுடைய இந்த பேச்சு. சொன்னால் வீணா உன் மனசு சங்கடப்படுமேன்னு தான் சொல்லலை ஜக்கு. இதையெல்லாம் எதிர்பார்த்து தானே இருந்தோம். உங்கள் அப்பாவோ தடால்னு கதவை ஒரேடியாக சாத்திட்டு பேசாமல் இருந்துட்டாரு. நல்ல மனுஷன். ஆனால் உங்கள் அண்ணன் இருக்காம்பாரு, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத ஜக்கு. வழியில் எங்களை நிறுத்தி என்ன சொல்லியிருந்தா கூட பொறுத்திருப்பேண்டி. பாவம், அந்த நல்ல மனுஷனை போய் கண்டபடி பேசிட்டான் ஜக்கு. ஐயோ, அவரையா பேசினா? அந்த உத்தமரை பற்றி நல்ல நேரத்தில் ஏன்னா நினைக்கணும்? எப்போ நம்மளை ஒதுக்கியாச்சோ அப்போவே நாம் சங்காத்தமே வேணான்னு போக வேண்டியது தானே. எதுக்கு அனாவசியமாக பேசணும்? ஒரு நாள் அவனோட வாழை ஒட்ட நறுக்கணுங்க சொல்கிறேன், அப்போதான் அடங்குவான். அவனை போய் நாம் பேசுகிறதாவது எச்சக்கல்லைக்கு எதுக்கல்ல போடலாமா சக்கு? சகதியில் கல்லெறிஞ்சால் நம்ம மேலே தானே தெரிக்கும். ஆனால் ராஜாராமா பார்த்து கை நீட்டி பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறியே, வெக்கங்கட்ட பேடி பயலே, அவனுடைய சுத்தரியடா மானங்கட்டவனேன்னு 10 பேர் முன்னாடி கேட்டுட்டான் ஜக்கு. அப்போ எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவனை துவம்சம் பண்ணியிருப்பேன். ஆனால் அது இன்னும் கிளறி விட்டாப்புல ஆயிடுமேன்னு தான் பேசாமல் பல்ல கடிச்சுட்டு வந்துட்டேன். ராஜாவே என்னை சமாதானப்படுத்தும்படி ஆயிடுச்சு. சகுந்தலா விம்மி கொண்டிருந்தாள். இந்த 6 வருடங்களில் இம்மாதிரி சம்பவங்கள் பலவிதமாக நடந்து சகுந்தலா கேவுவது வழக்கமாகி போனது. இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது. காரணம், ராஜாராம் தன் வேலையை மாற்றிக்கொண்டு டெல்லி சென்று விட்டது தான். அனாவசியமான மனவேதனை எதற்கு என்று டிரான்ஸ்ஃபர் செய்து கொண்டு விட்டான். குழந்தைகளோடு பங்கஜத்தை தினமும் ராகவனும் ஜக்குவும் மாறி மாறி பார்த்து வருகிறார்கள். பாக்கியாவோ இரவு பங்கஜத்துடன் அந்த வீட்டிலேயே படுத்து விடுவாள். சனி ஞாயிறு என்றால் ஆனந்த், சேகர், சஞ்சயும் பாக்கியாவுடன் அங்கே தான் கொட்டமடிப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் டெல்லியிலிருந்து ராஜாராம் ஃபோன் செய்து வீட்டில் இருக்கும் அனைவருடனும் பேசுவான். அதுவும் குழந்தைகளோடு அன்பு பொங்க பேசுவான். சகுந்தலாவுக்கு 2 பையன்கள் பிறந்தார்கள். பாக்கியா ஆனந்துடன் சேகர், சஞ்சயும் கூட பிறந்தவர்களாக எந்தவித பேதமுமின்றி வளர்ந்தார்கள். சேகர், சஞ்சய் இருவரின் பிரசவத்துக்கும் உதவியது பங்கஜம்தான். தாய் வீடு என்பது இருந்தும் அறவே அற்றுவிட்ட நிலையில் பங்கஜம், ராகவன் இருவருமே எல்லாமாக இருந்தார்கள். வெவ்வேறு வீட்டில் 2 குடும்பங்களும் இருந்தாலுமே ஒரே குடும்பத்தினரைப் போல பழகியதில் சகுந்தலாவுக்கு தனிமை என்பதே இல்லாமல் ஆறுதலாக உணர்ந்தாள். காலம் எப்போதும் போலில்லாமல் சில சில்மிசங்களை செய்யத்தான் செய்தது. பங்கஜம் உள்ளூர அடிப்பட்டதில் தேகம் பலகீனமாகி பக்கவாதத்திற்கு உடன்பட்டாள்.
நெடிய உயர்ந்த கம்பீரமான வைரத்தோடு மூக்குத்தி டாலடிக்கும் முகமும் கழுத்தும் கைகளும் தங்கத்தில் பளபளக்க ஜரிகை பட்டு புடவையுடன் வலம் வரும் பங்கஜம் ஒரு பக்க கையும் காலும் சுவாதீனமின்றி வாயும் கோணி இழுத்திருக்க படுக்கையில் படுத்திருந்த விதம் சகுந்தலாவையும் ராகவனையும் பதறச் செய்தது. ராஜாராமுக்கு தந்தி கொடுக்க அவனும் பதறி பறந்து வந்திருந்தான். அவர்களை பார்த்ததுமே பேச முடியாமல் பேசவும் முயற்சிக்க அவள் பட்டப்பாடு கண்களில் நீராக வடிய சட்டென்று அவள் அருகில் ஓடி வந்து அவள் கண்ணீரை தன் தலைப்பினால் துடைத்தாள் சகுந்தலா. அம்மா, கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமே தேவலையாயிடும். நான் இங்கேயே இருந்து உங்களுக்கு எல்லாமே செய்கிறேம்மா. நான் உங்கள் பொண்ணு, கவலைப்படாதீங்க. இனிமே அழவே கூடாதுமா. இதோ பாருங்கள், நீங்களும் அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்கள். நான் இங்கேயே இருந்து அம்மாவை பார்த்துக்கிறேன். என் புடவை துணிமணிகளை கொண்டு வந்துடுறேன். பாவண்ணா அம்மா. ஜக்கு பங்கஜத்திற்காக பரிதாபப்பட்டு அவளுக்கு உதவ வேண்டி துடிப்பது ராகவனுக்கு நன்றாக புரிந்தது. ராஜாராம் மறுத்து பேச முனைந்தபோது ராகவன் தடுத்தான். ராஜா, இதெல்லாம் பொம்மநாட்டி செய்ய வேண்டிய காரியம்பா, உன்னால் முடியாது. வேலைக்காரியும் கூலிக்குத்தான் மாரடிப்பா. இப்போ அம்மாவுக்கு தேவை அனுசரணையும் அன்பு ஆதரவும் தான். அது வெளிமனுஷாக்கிட்ட கிடைக்காது. ராஜாராமா, நம்ம அம்மாவுக்கு நாம் செய்யாமல் யாருப்பா செய்வா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அம்மாவுக்கு குணமாகணுங்கிறது தானே நம்ம 3 பேரோட ஒரே குறிக்கோள். புரிஞ்சுண்டியா? ஜக்குவை இங்கே விட்டுட்டு போகிறேன். குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் வேண்டிய துணிமணிகளை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அம்மாவுக்கு சரியாக போன அப்புறம்தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போவோம். கவலைப்படாமல் நீ ஊருக்கு போ. எந்த தயக்கமும் உங்ககிட்ட கூடாதுடா ராஜா. இப்போது ராஜாராமுக்கும் சரி பங்கஜத்துக்கும் சரி மனம் நெகிழ்ந்து கண்கள் வழியாக நீராக வெளியேறியது. 3 மாதங்களை எப்படி தான் சகுந்தலா சமாளித்தாள் என்பது வியப்பிற்குரியது தான். பம்பரம் என்றால் பம்பரமே தான். அப்படி சொல்லன்று வேலை செய்தாள். குழந்தைகளுக்கோ ராகவனுக்கோ பங்கஜத்துக்கோ எவருக்குமே எந்தவித சிறு குறையுமின்றி நடந்து கொண்டாள். என்று முணுகல் சத்தம் கேட்டால் போதும், சாப்பிட்டு கொண்டிருந்தால் கூட அப்படியே தட்டை விட்டு எழுந்து பங்கஜத்திடம் வந்து நிற்பாள். ஜக்கு செய்த அத்தனை செயல்களுக்கும் பட்ட பாடுகள் கொஞ்சம் கூட வீணாமல் பலன் நன்றாகவே கிடைத்தது. பங்கஜம் இப்போது ஓரளவுக்கு தன் வேலைகளை தானே செய்து கொள்ளும் அளவுக்கு தேறிவிட்டாள். கை முழுவதுமாக குணமானாலும் கால் மட்டும் கொஞ்சம் தயக்கத்துடனேயே இருந்தது. இந்த அளவுக்கு அவள் வருவாள் இந்த வயதில் என்று நினைத்த டாக்டர் கூட அதிசயமாக தான் இருந்தது. வழக்கம் போல பங்கஜத்தின் கால்களுக்கு எண்ணெய் விட்டு நன்கு தேய்த்து கொண்டிருந்த சகுந்தலாவை பார்க்க பங்கஜத்தின் மனதில் ஒரு விதமான அவமானமும் நாணமும் ஏற்பட்டது. ஜக்கு, நீ என்னை மன்னிச்சிட்ட தானே? திடுக்கிட்டு தன் வேலையிலிருந்து தலை நிமிர்ந்த சகுந்தலா பங்கஜம் கேட்ட கேள்வி புரியாமல் விழித்தாள். பங்கஜம் எங்கோ லைத்தபடி கூறினாள். ஜக்கு, என்னமோ ஒரு பேதமா, என் மகனையும் ஊருக்கு முன்னாடி சாதாரணமான பிறவியாக காட்டணும்னு ஒரு வெறியே என்னுள்ள நிஜம் ஜக்கு. ஏன்னா எனக்கு பிறந்தது ஒரே பிள்ளை தான். அப்படி ஒரு ஆசை பாசத்தை அவ்வாரமாக கொட்டி வளர்த்தேண்டி. பணமோ ஏகமாக இருக்குது. அதனால் என் பிள்ளை சோட போனவனாக இருக்க மனசு ஒப்பலை. ஆனால் மனசு வழியை தேடி தேடி எரிமலையாக குமரின்னு இருந்தது. எத்தனை நாள் பூஜை ரூமில் போய் நின்று மனசு விட்டு கத்தி கதறி இருப்பேன் தெரியுமா? பகவானை கெஞ்சி இருக்கேன், திட்டி இருக்கேன். மனசு புரண்டு அழுது இருக்கண்டி. ஜக்கு, ஊர் எதுக்கு? என் பிள்ளையும் எல்லாரையும் போல இருக்கணும்னு, அதை காட்டியே தீரணும்னு உங்கள் வீட்டுக்கு பெண் கேட்டு வந்தேன். எனக்கு சமதியான இடத்துல பொண்ணு எடுத்தா உங்கள் அப்பா மாதிரி பேசாமல் இருப்பாளா? எங்களை நார் அடிச்சிருவா. ஏழை வீட்டிலேருந்து பெண் எடுத்தா நல்ல பேரோட விஷயமும் அடங்கி வெளியே போகாதுன்னு தான் உன்னை ராஜாவுக்கு பண்ணினேன். ராஜா எத்தனையோ சொல்லி மறுத்து பார்த்தான் தான் நான் விடலை. நான் உசுரை விட்டுடுவேன்னு பயமுறுத்தி பணிய வச்சேன். ஆனால் ராஜா எங்கள் அப்பாவுக்கு பேரங்கிறத நன்னா நிரூபிச்சிட்டாண்டி. நான் தான் அழிச்சாட்டியம் பண்ணி எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் ஜக்கு. உன்னால் எப்படி எல்லாத்தையும் பொறுத்துண்டு எனக்கு இதமாக செய்கிற? சின்ன வயசுலேருந்து பொறுமையாக இருக்கிறியே ஜக்கு. இப்போ எனக்கு என் மேலேயே வெறுப்பாக இருக்குது. எத்தனை கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேன். என்னம்மா நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அதையே நினச்சிக்கிட்டு நாங்களே மறந்து போயாச்சு. உங்கள் உடம்பு இப்போ தான் தேறிண்டு வருது. மறுபடியும் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக போயிட போகுது. ஏதேனும் ஏடாகுடமாக வரக்கூடாது. பழசையெல்லாம் விடுங்கம்மா. இனிமேல் நடக்கிறத பற்றி பேசலாம். சந்தோஷமாக இருங்க. பங்கஜம் சகுந்தலாவை அப்படியே இறுக்கி தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். ஜக்கு, நீ எங்கே இருந்தாலும் நன்னா ஏற்படி. மனசு நிறைஞ்சு சொல்கிற, உனக்கு ஒரு குறையும் வராதடி.
வெள்ளிக்கிழமை குழந்தைகளுக்கு டிஃபன் செய்து மூடி வைத்துவிட்டு கற்பகாம்பாள் கோவிலுக்கு சென்றாள் சகுந்தலா. கூட்டம் அலைமோதியது. கியூவில் நின்றபடியே மனதை கற்பகாம்பாளின் பாதத்தில் வைத்தாள். அம்பிகே, என்னோட கல்யாணமும் ஒரு விசித்திரமான வினோதமான கல்யாணம்தான். தப்போ சரியோ, நான் அந்த வாழ்க்கைக்கு பணிஞ்சு பழகி போயிட்டேன். என் தங்கைகளுக்கு உதவணும்னு மனசு பூரா துடிக்கிறது தாயே. ஆனால் அப்பாவும் அண்ணனும் தாயே வழிகாட்டு, நகருங்க. முன்னாடி இருந்தவா நகர்ந்தா தானே. பின்னால் இருந்து குரல் வரவும் சட்டென்று கலைந்தவளாக வரிசையை தொடர்ந்தாள். படியில் ஏறும்போதே கற்பகாம்பாலை கண்ணிறைய நிறைத்து கொண்டாள். ரோஜா பூவினாலேயே பாவாடையும் ரவிக்கையும் ஜரிகை இடையிடையே பளிச்சிட கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கன்னங்களில் போட்டுக்கொண்டாள். கூட்டத்தில் முண்டியடித்து வியர்வையில் நனைந்து கைகளில் குங்குமம் வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு கூடவே குருக்கள் தந்த பூவையும் எடுத்துக்கொண்டு உள்பிரகாரத்தை சுற்ற ஆரம்பித்தாள். இரண்டாவது சுற்று சுற்றும் போதே முன்னால் போவது அவள் தங்கை சாவித்திரி போல தோன்றவே வேக வேகமாக எட்டி நடந்து அவள் தோளை தொட்டாள். சட்டென்று திரும்பிய சாவித்திரி திகைத்து நின்றாள். சாவித்திரி, நீ கூட பேச மாட்டியா? இன்னும் என் மேலே கோபந்தானா சாவி? அப்பாவும் அம்மாவும். மேலே பேச்சு வராமல் கண்கள் குளமாக தழுதலுக்கும் சகுந்தலாவை கைப்பிடித்து வெளியே அழைத்து வந்தாள் சாவித்திரி. முருகர் சந்நிதியில் தூண் அருகில் இருவரும் அமர்ந்தார்கள். ஜக்கு, நாங்கள்லாம் உன்னை மறந்துட்டோன்னு தானே நினச்சிட்டுருக்க. அது ரொம்ப தப்பு ஜக்கு. அப்பாவுக்கு முதல்ல கோபம் வந்தது, உன்னால் எங்களோட வாழ்க்கையும் பாதிச்சிடுமோன்னு. அப்புறம் நாளாக யோசித்து பார்த்ததில் அப்பா மனசும் அம்மாவோட பேச்சால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. அப்பப்போ அம்மா அப்பாவுக்கு சாதம் போடுறப்போ சாயந்தரம் மீசி சேரில் சாஞ்சுண்டு தொட்டி முத்தத்தில் உட்காந்து இருக்கிறப்போ சமயம் பார்த்து இப்படி ஆரம்பிப்பாச்சாக்கு. சேனை பிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேலா? இன்றைக்கி என்ன கல்லக்கா அப்பளம் சுட்டு போட்டு ஜம்முன்னு செஞ்சுருக்கே. பாவண்டி ஜக்கு இருந்தால் ரசித்து சாப்பிடுவா. அவள் வாழ்க்கை தான் கோணலாக போனாலும் நேராக்கிட்டாரே அந்த மனுஷன். நாம் தான் ஊருக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் அப்படி நடந்திருக்கிறதும் எவ்வளோ பெரிய மனுஷன் வேணுமில்ல தெரியுமா? இதெல்லாம் லேசில் எல்லாருக்கும் வந்துடாது. இருந்தாலுண்டி 4 பேர் 4 விதமாக பேசட்டுமே. வாய் இருக்கு, பேசுகிறா. அவளா நம்ம பொண்ணை காப்பாற்ற போகிறா. பங்கஜ மாமியும் அவளை பொன்னாட்டமே தானே நடத்துகிறா. என்னமோ தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில் தப்பு பண்ணிட்டா. ஆனால் பிள்ளையோட எண்ணத்துக்கும் ஒத்து போயிட்டாள். இல்லை, நம்மளால் அப்படி நடந்துக்க முடியுதா? எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். இதோ பாருங்க, அப்போ உங்களால் தாங்க முடியல, அவளாக கோவிச்சுக்கிட்ட. நீங்கள் அந்த காலத்து மனுஷர். ஆனால் இந்த காலத்து பையனாக இருக்கிற நம்ம பிள்ளையே என்னமா சத்தம் போட்டான்? அதெல்லாம் தப்பு தானே. அவனாவது நமக்கு புரியிறாப்புல பேசினானா? அவனும் உங்களோட சேர்ந்து எப்படி ஆட்டம் போட்டான்? இப்போ ஜக்குவுக்கு என்னங்க குறைச்சல்? 2 குழந்தைங்களும் பிறந்துடுச்சு. 6 வருஷமாக நம்ம பார்க்காம அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும்? பாவம், என்ன திட்டினாலும் பேசினாலும் நான் உங்கள் பொண்ணு தான் பாங்கிறாளே. நம்ம வீடேறி வந்தவளை எப்படி கதவை அரைஞ்சி சாத்தினீங்க? நீங்கள் ஆம்பளை வீராப்பா நடந்துக்கிட்டீங்க. ஆனால் அவளையும் இதே வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேனே. என் வயிற்றில் அவளுடைய ஆட்டத்துக்கும் துள்ளலுக்கும் தாராளமாக இடம் கொடுத்த என்னால் இப்போ விதியோட ஆட்டத்துக்கு அடிபணிஞ்சு போன அவளுக்கு என்னால் இடம் கொடுக்க முடியாமல் என் கையை கட்டி போட்டுருக்கிறியே பகவானே. என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு மட்டும் அவன் மேலே பாசமே இல்லைன்னு நினச்சியா? ராகவனா, தூக்கம் வராமல் மனசு கலங்கி எப்படி தவிக்கிறேன்னு தெரியுமாடி? ஆனால் நம்ம மற்ற பொண்களை நினச்சி தாண்டி அவளை வெறுக்கிறாப்புல ஒரு பாவனையை வெளியில் காட்டி உள்ளுக்குள்ளேயே கொமஞ்சிட்ருக்கிறேன். குரல் தழுதலுக்கு அவர் கூறியதும் இருவரும் அழுந்துதான். ஜக்கு, இப்படி தாண்டி அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி பேசுவா. முதல்ல ஒருத்தர் குத்தம் சொல்கிறாப்புல பேசி சண்டை போட்டுக்குவா. அப்புறம் அவளே சமாதானமாகி உன்னை பற்றி நினச்சி அழுவாடி ஜக்கு. உன்மேலே இருக்கிற பாசமும் அவளுக்கு குறையில. அதே சமயம் முன்னோட வச்சிருக்கிற உறவால் எங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திண்டாடி மொத்தத்தில் நம்மளோட ஏழ்மைங்கிற நிலைமை மற்றவங்கக்கிட்ட எப்போதுமே பயப்பட வைக்குது. மற்றவங்கக்கிட்ட மட்டுமில்லை, உலகத்துக்கிட்டேயே பயப்பட வைக்குது ஜக்கு. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம்டி. சகுந்தலா தங்கையை கட்டிக்கொண்டு கோவில் என்பதையும் மறந்து குலுங்கி அழ ஆரம்பித்தாள். ஜக்கு, இதுக்கே இப்படி அழுது உன் பூரா கண்ணீரையும் விரயமாக்காத. ஏன்னா இன்னும் இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னால் அண்ணா வேலைக்கு போனவன் ஒசூர்லேயே ஒரு பொண்ணை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலாம். அதனால் இனிமேல் அவனால் நம்ம குடும்பத்துக்கு ரூபா அனுப்ப முடியாதுன்னு லெட்டர் போட்டுட்டான் ஜக்கு. அப்பா அப்படியே இடிஞ்சு போயிட்டார். அம்மாவோ கேட்கவே வேண்டாம், அழுத கண்ணும் சிந்திய மூக்கும் தான். என் பாழா போன வயிற்றுல ஏண்டி பிறந்த அந்த
தரித்திரம் உங்களையும் தொத்து வியாதி மாதிரி பிடிச்சிக்கிடுச்சே. இப்படியே தாண்டி வீட்டில் சதா புலம்பல். வீடு வீடாகவே இல்லை. சரி, கோவிலுக்காவது வந்து அம்பாள் கிட்ட முறையில்லான்னு வந்தேன். பார்த்தா நீயே அம்பாள் மாதிரி லட்சணமாக என்னை திருப்பின. இதுவே எனக்கு ஒரு நல்ல சகுனமாக தான் தோணுது. சட்டென்று கண்களை துடைத்து கொண்டாள் ஜக்கு. அழுது சிவந்த முகம் இப்போது சிரிப்பை காட்டியது. சாவித்திரி, இந்த பூவையும் குங்குமத்தையும் அம்மா கிட்ட கொடு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, அப்புறமா பார்க்கலாம், வரேண்டி சாவித்திரி. அவள் கையில் பூவையும் குங்குமத்தையும் திணித்து விட்டு ஓடும் சகோதரியையே ஒன்றும் புரியாமல் வியப்போடு பார்த்து கொண்டு நின்றாள் சாவித்திரி. வீட்டிற்குள் நுழையும் போதே மனம் படபடுத்தது. உடனே கணவனிடம் தன் யோசனையை தெரிவிக்க வேண்டுமென்ற ஆவலில் ஓட்டமும் நடையும் வீட்டிற்குள் நுழைந்தாள். குழந்தைகள் அவளை ஆச்சரியத்தோடு பார்க்க, பாக்கியா அப்பா வந்துட்டாரா? எப்போ வந்தார்? அப்போவே வந்துட்டார்மா. அந்த ஆத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த ஆத்துக்கா? ஒரு வினாடி யோசித்தவள் பாக்கியாவிடம் கூறினாள். பாக்கியா, பசிச்சுதுன்னா அவளுக்கும் போட்டு நீயும் சாப்பிட்டுடுக்கோ. இன்றைக்கி அம்மாவுக்கு கொஞ்சம் மாமாவத்தில் வேலை இருக்குது. கண்ணாட்டி சீக்கிரமே வந்துடுறேன். முக்கியமான வேலைம்மா. அம்மா போயிட்டு வாங்கம்மா, நான் எங்கள் 3 பேரையுமே நல்லா பார்த்துக்கிறேன். வாசக்கதவை சாத்திண்டு பத்திரமா இருக்கம்மா, போயிட்டு வாங்க. சிரித்தபடியே பாக்கியா கூறவும், என் கண்ணே என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு பிள்ளைகளிடமும் கண்டிப்போடு கூறினாள். பாருங்கோ, அம்மாவுக்கு வேலை இருக்குது, மாமாவாத்துக்கு போயிட்டு வரணும். பாக்கியாவை படுத்தாமல் இருக்கணும். பசிச்சா அக்காவை கேளுங்க, சாதம் போடுவா. சமத்தா சாப்பிட்டுட்டு அதாவது தட்டை கொண்டு போய் பாத்ரூமில் போட்டுடணும். புரிஞ்சுதா? சமத்தா படுத்தாமல் இருங்களேண்டா. இருக்கோம்மா, கோரஸாக கூறினார்கள் 3 பிள்ளைகளும். பாக்கியா, கதவை சாத்திக்கோம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். கதவை பாக்கியா மூடி தாழ்பால் போட்டவுடன் புறப்பட்டாள். சகுந்தலா ராஜாராமின் வீட்டிற்குள் நுழைய போகும்போது ராகவன் வெளியே வந்து கொண்டிருந்தான். சகுந்தலா அவனை மறித்து மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே அழைத்து போனாள். கூடத்து ஈசி சேரில் சாய்ந்திருந்த பங்கஜம் சகுந்தலாவை பார்த்ததும் புன்னகையுடன் எழுந்திருந்தாள். வாடிமா ஜக்கு, ராகவன் மட்டும் வந்தானே, நீ காணலையேன்னு நினச்சேன். என் மனசு நினச்சதுக்கு பதிலாக நீயே வந்துட்ட. வா வா, ரொம்ப படபடப்பாக இருக்காப்புல தோணுது. என்னம்மா? சகுந்தலா பங்கஜத்தின் அருகில் வந்து உட்கார்ந்தால் ராகவனை பார்த்தாள். அம்மா, இன்னைக்கு கோவிலில் சாவித்திரியை பார்த்தேம்மா. துக்கம் தாங்காமல் அழுதுட்டேன். அப்பாவும் அம்மாவும் ஊராருக்காக தான் பயப்படுறாள ஒழிய என்ன நினச்சி கஷ்டப்படுறாளாம்மா. இதில் எங்கள் அண்ணா வேற ஒசூரில் வேலைக்கு போனவன் அங்கேயே ஒரு பொண்ணை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலாம். அதனால் இனிமேல் பணமே அனுப்ப முடியாதுன்னு லெட்டர் போட்டுட்டானாம். அப்பாவும் அம்மாவும் ஒன்றும் தோணாமல் பிரமிச்சு போயிட்டாலாம். அம்மாவோட புலம்பலை தாங்க முடியாமல் தான் ஜக்கு கோவிலுக்கே அம்பாளை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாம்மா. உடனே எனக்கு இவரை கூட்டிட்டு அப்பாவையும் அம்மாவையும் போய் பார்த்துட்டு தைரியம் சொல்லிட்டு வரணும்னு தோணுச்சு. பெரியவா உங்களையும் கேட்டுண்டு செய்யலாமேன்னு தான்மா வந்தேன். ஒரே மூச்சில் எல்லாவற்றையும் கொட்டி முடித்தாள். ஜக்கு, கண்டிப்பாக போகலாம். போகிறப்ப வெறும் கையோடு போக வேண்டாம். கொஞ்சம் மளிகை சாமானும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவோம். உன் தங்கைகளோட கல்யாணத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு வருவோம். மாமி, நான் சொல்கிறது சரிதானே? ரொம்ப சரிதான் ராகவா. ஆனால் உனக்கு பதிலாக நான் தான் போகலாம்னு இருக்கேன். நானே போய் முதல்ல பேசுகிறேன், அப்புறமா நீங்கள் வாங்க 2 பேரும். அம்மா, வேண்டாம்மா, எங்கள் அப்பாவை நம்ப முடியாதும்மா. திடீர்னு உங்களை பார்த்ததும் முன்கோபத்தில் கண்ணாபின்னான்னு கத்தினாலும் கத்துவார். அதனால் உங்கள் உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வேண்டாம், நாங்களே போகிறோம். ஜக்கு, என் உடம்பை விட்டு தள்ளு. நீ சொன்னியே பாதிப்புன்னு, அது என்னால் தானே உங்கள் ஆற்றுல பெருசாக ஏற்பட்டுச்சு. அதை நான் தானே தீர்க்கணும். ஜக்கு, இல்லைன்னா என் மனசு ஆறாது, என் கட்டை வேகாது. ஆமாம், சொல்லிட்டேன். நாளைக்கே போகிறேன், நீ கவலையே படாத. அப்படி உங்கள் அப்பா ஏதாவது கோபமாக பேசினாலும் நான் வாயே திறக்க மாட்டேன். என் மனசை தயார் பண்ணிட்டு போகிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது ஜக்கு. ஒரு பெரிய தப்பை பண்ணியாச்சு. உன் வரையில் என் பிள்ளையால் நல்ல வழி செஞ்சாச்சு. ஆனால் உங்காத்துக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமில்ல, என்னால் தாங்காதடி. சந்தர்ப்பம் கனிஞ்சு வந்திருக்கிறப்போ அதை உபயோகப்படுத்திக்க எனக்கு வழிவிடு ஜக்கு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்க. எனக்கு அத்தனை அருகதை இல்லை. நம்ம எல்லாருமா சேர்ந்தே போகலாமேம்மா. எனக்கு உங்களை அனுப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது. மாமி, ஜக்கு சொல்கிறாப்புல 3 பேருமே போகலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் மட்டும் போயிட்டு வரேனே, அப்புறமா நீங்கள் வந்தால் போதும். ஆமாம்,
ராகவனும் ஜக்குவும் சம்மதித்தே ஆக வேண்டிய நிலை. இருவரும் ஒத்துக்கொண்ட பிறகு வீட்டிற்கும் வந்தாயிற்று. பாக்கியா அவர்கள் இருவரின் முகத்திலிருந்து ஏதோ தீவிரமான விஷயமாக இருக்க வேண்டுமென்று யூகித்தாள். ஒன்றும் கேட்டு தொணக்காமல் தம்பிகளை ஜாடை காட்டி அடக்கி அவர்களை படுக்க வைத்தாள். ராகவனுக்கும் சகுந்தலாவுக்கும் தட்டு போட்டு தண்ணீரும் எடுத்து வைத்து சாப்பிட கூப்பிட்டதும் சகுந்தலாவுக்கு மனது பொங்கிதான் போய்விட்டது. கண்களில் துளித்ததை சொண்டியபடியே ராகவனையும் பெருமையுடன் பார்த்தாள். சாவித்திரி ஏதோ வண்டி சத்தம் வாசல்ல கேட்டு எட்டி பார்த்தால். அதிர்ந்து போனாள். அம்மா, பங்கஜ மாமி வராங்கம்மா, வாயே. சட்டென்று ஒரு பயமும் கலவரமும் மனதிற்குள் மூண்டாலும் மனதை தைரியப்படுத்தி கொண்டு வாசற்புறம் வந்தாள் சகுந்தலாவின் அம்மா. வாங்க வாங்க, மெதுவா என் கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த வாசப்படி கொஞ்சம் ஒசரமாக இருக்கும், நிதானமாக காலை தூக்கி வைங்க. அப்படிதான், வாங்க. சாவித்திரி, மாமிக்கு ஒரு நாற்காலி கொண்டு வந்து போடுமா? வாங்க வாங்க. சகுந்தலாவின் அப்பா ராமமூர்த்தி மட்டும் ஒன்றும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை வரவேற்கப் போகிறாரா இல்லை விரட்டப் போகிறாரா என்பது குறித்து அனுமானிக்க முடியாமல் இருந்தது தான் நிஜம். மாமி, நாங்கள் மறுபடியும் உங்கள் ஆத்து பொண்ணை கேட்டுன்னு தான் வந்திருக்கிறோம். என்னது பொண்ணா? மறுபடியுமா? பவானி, எனக்கு கோபமும் சுய பரிதாபமும் கண்கள் சிவந்து உருளை எழுந்து நின்றவர் அப்படியே மறுபடியும் சரிந்து உட்கார்ந்தார். விடுங்கோ, எங்களை ஏன் எங்காத்தையே நீங்கள் குறி வைக்கிறீள்? பட்டது போராதா? வாங்கி கட்டிண்டு ஊரார் முன்னாடி தலை குனிஞ்சது உங்களுக்கு இன்னும் திருப்தியாகலையா? மாமா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. மாமி, நீங்களாவது சொல்லுங்கள். நான் உங்கள் ஆத்துக்கு வந்திருக்கேன்னா அது மறுபடியும் உங்களை கேவலப்படுத்துறதுக்கோ இல்லை உங்களை தன குனிஞ்சு நிற்க வைக்கிறதுக்கோன்னு ஏன் நினைக்கிறீங்க? நாங்கள் பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் செய்ய வந்திருக்கோன்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? என்னோட ஒரு சுயநலத்தால் நான் சகுந்தலா வாழ்க்கையில் விளையாடியது போதும். அதனால் நான் பட்ட மன கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிய நியாயமே இல்லை. மாதக்கணக்காக தூங்காமல் எப்படி புலம்பினேன்னு உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போவும் சொல்கிறேன், சகுந்தலா என் வயிற்றில் பிறக்காத பொண்ணாத்தான் நினைக்கிறேன். உங்கள் மற்ற பொண்ணுங்களுக்கு நல்ல இடம் அமையணுன்னு தான் உதவ வந்திருக்கிறேன். மாமி, ஊர் உலகத்தை விட்டு தள்ளுங்க. தாழ்ந்தாலும் பேசும், வாழ்ந்தாலும் பேசும். சாவித்திரிக்கு நல்லவரன் பார்த்துருக்கேன். சகுந்தலாவோட பணிவான நடத்தையும் சிரித்த முகத்தையும் பார்த்து அதே மாதிரி மாட்டு பொண்ணு தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு தான் என்னால் நடந்த அத்தனை கதையையும் அவாக்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் என்ன, நீ நல்லது பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை திருத்தி அமைச்சிட்டல்ல. எங்களுக்கு ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசமோ ஜாதி மத பேதமோ கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வர பொண்ணு லட்சுமியாக வரணுமே தவிர வேறு விதமாக வர வேண்டாம். என் பிள்ளையும் நன்னா படித்து நன்னா சம்பாதிக்கிறான். அவனுக்கு படிக்கிறப்பவும் இப்போ போகிறப்போ வரப்பவும் கண்ட ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு கண்டபடி அலையிற பொண்ணுங்களை பார்த்து வெறுத்தே போயிருக்கிறான். அதுக்காக அவன் நாகரிகத்துக்கு எதிரி இல்லை. எதுவுமே அளவோடு இருந்தால் பார்க்க நன்னா இருக்குன்னு தானே, அதனால் சொல்கிறேன். சகுந்தலா தங்கையை வேணும்னா எங்கள் ஆத்து பிள்ளைக்கு கேளு. மனப்பொருத்தம் இருந்தால் போதும். ஜாதகத்தை எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதை சொல்ல தான் வந்தேன். இதோ பிள்ளையோட ஃபோட்டோவும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பவானி ராமமூர்த்தியின் முகத்தையே பார்த்தால் வாங்குவதா வேண்டாமா என்று மதில் மேல் பூனையாக மனம் துடித்தது. ராமமூர்த்தி பதில் எதுவும் சொல்லாமல் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார். ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் பங்கஜத்தின் கையிலிருந்து அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்தாள். பையன் லட்சணமாக இருந்தான். கணவன் அருகில் சென்றாள். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. நாளைக்கு பிள்ளையையும் அம்மாவையும் பார்க்க வர சொல்லலாமா, இல்லை விலாசம் கேட்டுண்டு நாமே போகலாமா? வை, அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த பையனுக்கு ஏதாவது கோளாறு இருக்க போகுது. சுளீர் என்று சாட்டையால் அடிபட்டது போல பங்கஜம் மனதும் சரீரமும் ஒரு சேர துடித்தது. தலையை குனிந்து கொண்டாள். பவானியின் எஞ்சான் உடம்பும் ஒரு ஜானாக கணவரின் இந்த கேவலமான பேச்சால் குறுகி போனது. சட்டென்று பங்கஜத்தின் கைகளை பிடித்து கொண்டு கண்கள் தழும்ப அவள் பார்த்த பார்வையிலேயே மன்னிப்பு தெரிந்தது. அவள் கைகளை தட்டி தலையை ஆட்டி கண்ணை மூடி திறந்து பரவாயில்லை என்பது போல சைகையிலே பதில் கூறினாள் பங்கஜம். சரி, நான் வரேம்மா, பங்கஜம் கூறினாள். பங்கஜம் தன் காலை இழுத்து இழுத்து சுவரில் கையை பிடித்து கொண்டு திரும்பி நடக்கையில் மனம் பொறாமல் தானும் பங்கஜத்தின் கையை பிடித்து கொண்டு வாசற்படியை நோக்கி சென்றாள். பங்கஜம் வண்டியில் ஏறும்போது குரல் தழுதழுக்க கூறினாள். மாமி, தப்பாக நினச்சிக்காதீங்க. முதல்ல வாயில் தான் கோபமாக பேசுவாரே தவிர அப்புறமா இப்படி பேசிட்டோமேன்னு ராத்திரி பூரா தூங்காமல் சங்கடப்படுவார். நல்ல முடிவாக வந்து சொல்கிறேன் மாமி. எங்களுக்கும் வேறு யார் இருக்கிறா சொல்லுங்கள்? ஜக்குவும் மாப்பிள்ளையும் குழந்தைகளும் சௌக்கியமா? எங்களுக்கும் அவளை பார்க்கணும் போல இருக்குது. பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும். ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க.
கையை அசைத்து வீடை கொடுத்து வீட்டிற்கு திரும்பினாள். நேராக ராமமூர்த்தியின் எதிரில் நின்றாள். ஏன் இப்படி பேசினேள்? ஒரு தடவை தப்பு பண்ணினா அவள் திருந்தவே மாட்டாளா? அவள் திருந்தினா கூட திருந்த விட மாட்டீங்களா? ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்து குணமாக்குறோம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்புறம் ஒழுங்காக வைக்கிறோமா? அப்போவும் அவனை பைத்தியமாகவே நினச்சி நடத்தி கடைசியில் மறுபடியும் பைத்தியக்காரனாகவே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குற வரையிலும் விடுறதே இல்லை. அப்படி தான் இருக்குது உங்கள் நடத்தியும். உங்கள் முன்கோபமும் பிடிவாதமும் என்றைக்கு தான் உங்களை விட்டு போக போகுதோ தெரியல. நான் செத்தாதாண்டி போகும், அது வரைக்கும் போகாது. ஏன் பணத்துக்கு ஆணு வாயை திறக்கிறியா? கத்துற? ஆமாம், நான் பணத்துக்காக தான் அலையிறேன். பணம்னா பணமும் வாயை திறக்கும்னு சொல்கிறப்போ என் குழந்தைகளுக்காக நான் பணத்து பின்னாடி போகிறதுல என்ன தப்பு சொல்லுங்கள்? நான் என்ன தப்பு வழியிலா பணத்தை கேட்குறேன்? இல்லையே, நமக்கு உபகாரம் செய்கிறேன்னு வரவாக்கிட்ட நான் சரின்னு ஒத்துக்கிறதுல என்ன குறை கண்டுபிடிச்சேன் சொல்லுங்கள்? நம்ம சுகத்தை வரையில் அனுபவிச்சலாம், பிறந்த குழந்தைங்களுக்கு சுகமான வாழ்க்கையை கூட தர முடியாமல் இப்படி திண்டாடுறோம். வாசுவும் தான் சுகம்தான் பெருசுன்னு போயிட்டான். இனிமேல் அவனை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தான் நன்னா தெரியுமில்ல. அப்படி இருக்கிற மற்றவாளோட உதவியை ஏற்றுக்கிறதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்குது? நம்ம வீட்டு கதவை தட்டிண்டு வர அதிர்ஷ்டத்தை வேணான்னு சொல்லி முட்டாளாக நான் தயாராக இல்லை. ஆமாம் அம்மா, பேசாமல் இறேன். ஏன் இப்படி கத்துற? அப்பாவுக்கு பிடிக்கலன்னா விட்டுடேன். அப்படியாவது எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் கேட்கலம்மா, விடு. இப்படி சண்டை போட்டு உன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காத. நாங்கள் இப்படியே இருந்துட்டு போயிடுறோம். பார்த்தேலா, வயசு பொண்ணு தன் ஆசைகளை அடக்கிட்டு எப்படி பேசுகிறான்னு. இப்போவாது உங்களுக்கு புரியுதா? வரட்டு கௌரவம் நமக்கு நாளைக்கு வாய்க்கரிசி கூட போடாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜக்கு பாவம், எத்தனை நாளாச்சு நான் மாற்றுக்கு வந்து. அவளை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கேலா? எப்போவும் அவளோட நினப்பு தான். ஆனால் அதை பொத்தி வச்சுட்டு மேலும் ஏன் இப்படி நாடகம் ஆடுறேள்? வேண்டான்னா நாம் அழிஞ்சா பரவாயில்லை. வாழ வேண்டிய பெண்கள் நாம் குமைய விடுறது தப்பு இல்லை. அந்த பாவம் நம்ம சும்மா விடாது. பண்ணின பாவமே போகிறோம், இன்னும் சேர்த்துட்டே போக வேண்டாம். ஆமாம், மனசில் ஒன்று வெளியில் ஒன்றுன்னு நடந்துக்காதீங்க. உங்கள் அகங்காரத்தை விட்டு அதிலிருந்து வெளியில் வாங்க. பூஜை அறையில் தேய்ச்சி வச்ச கங்கை சொம்பு போல் பளிச்சுன்னு நிற்கிற நம்ம குழந்தைங்கள பாருங்கள். அப்போ கூட உங்கள் மனசு கரையிலையா? இனிமேல் என்னால் பேச முடியல. சாவித்திரி, குடிக்க தண்ணி கொண்டாம்மா. அம்மா பகவானே, அம்பிகே, இதுக்கு மேலே பேச முடியாது என்பது போல் சரிந்து உட்கார்ந்தாள் பவானி. சாவித்திரி கொண்டு வந்த நீரை குடித்துவிட்டு அப்படியே சுருண்டு படுத்தவள் தான். மயக்கமா தூக்கமா துக்கமா என்று புரியாதபடி கண்மூடி படுத்திருந்தாள். திடீரென்று தன் நெற்றியை யாரோ வருடுவது போல உணர இறங்கிய கண்களை நிதானமாக திறந்து பார்த்தாள். ராமமூர்த்தி தான் அவளை வருடி கொண்டிருந்தது. அவர் கண்களிலிருந்து புறப்பட்ட நீர் இவள் கன்னங்களில் விழுந்து தெரித்தது. பவானியின் மனமும் இப்போது அடங்கி அமைதியை நாடியது. மாமி, அம்மாவை பார்த்தேலாம். அப்பா எப்படி இருக்கிறாரு? இன்னும் என் மேலே கோபந்தானா? நீங்கள் சொன்னதுக்கு ஒத்துண்டாளா? என்ன சொன்னா? பட்டென்று பேசுகிறத நிறுத்து ஜக்கு. அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கா, கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேச. உன்னோட ஆத்திரமும் அவசரமும் நன்னா புரியுது. இருந்தாலும் பொறுமையாக இருமா. ராகவன் ஜக்குவை சமாதானப்படுத்தினான். 6 வருஷம் ஆத்திரம் ஆதங்கம் அவகிட்ட அடங்கி கிடக்கேடா ராகவா. அதெல்லாம் இப்போ ஒரேடியாக முட்டி மோதிண்டு வெளியே வர பார்க்குது. அதை நாம் என்ன தடுத்தாலும் நிற்குமா? தான் ஆடாட்டாலும் சதா ஆடுன்னு சொல்லுவாளே, அது பொய்யாகுமா? பங்கஜம் நிதானமாக கூற ராகவன் சகுந்தலாவை ஏறிட்டான். ஜக்கு, உங்கள் அம்மா சௌஜன்யமாக தான் நடந்தா. உங்கள் அப்பா தான் பேசவே இல்லை. ஆனால் நாளைக்கு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லி இருக்காரு. உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப துடிக்கிறாங்க. நன்னா புரியுது. சகுந்தலா இப்போது சிறிய கேவலுடன் அழுவது அனைவருக்குமே புரிந்தது. 2 நாளாக எந்த விதமான சந்தடியும் இல்லாமல் போனது. ஆனால் சகுந்தலாவின் மனதிலோ ஏக இறைச்சலுடன் கலாட்டா நடந்து கொண்டிருந்தது. வெளியே அமைதியாக இருப்பவள் போல காட்டிக்கொண்டாள். குழந்தைகள் பள்ளிக்கு போயாயிற்று. ராகவனும் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு சென்றாயிற்று. வேலையை முடித்து சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணினால் மனது எதையும் நினைக்காமல் இருந்தது போல இருந்தது. திடீரென்று காலியாகி ஒன்றுமே இல்லாதது போல கனமற்று இருந்தது. புறக்கடைக்கும் வாசலுக்குமாக வேலையே இல்லாமல் நடந்தாள். நடந்து கால் வலித்தது தான் மிச்சம். ஜக்கு, பங்கஜ மாமியின் குரலை கேட்டதும் சட்டென்று எழுந்து வாசலுக்கு ஓடினாள். வாசலை திறந்ததும் அப்படியே உறைந்து நின்றாள் ஒரு கணம். அடுத்த கணமே பசுவை கண்ட கன்றுக்குட்டி போல பாய்ந்து பவானியை அணைத்து கொண்டு கதறி கதறி தீர்த்தாள். அழுகையோடு அவள் புலம்பிய வார்த்தைகள் ஒன்றுமே புரியாமல் பவானியும் பங்கஜமும் கூட அழுதார்கள். அழுந்த முகத்தை துடைத்து சிவந்த முகத்தோடு அம்மாவை பார்த்து நாணத்துடன் சிரித்தாள். வாம்மா, வாங்கம்மா.
ஜக்கு இப்போ நன்னா அழகாக இருக்கேடி, குழந்தைகளெல்லாம் நன்னா படிக்கிறாளாம், எத்தனை வருஷமாச்சு? அம்மா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சாவித்திரி கல்யாணத்துக்கு அப்பா என்ன சொன்னாருமா, அதை முதல்ல சொல்லு. ஒத்துக்காமல் என்னடி சொல்லுவார், ஆனால் முதல்ல தன்னோட பொல்லாத வாயை தாண்டி காட்டினார், அப்புறம் ஒத்துண்டார். உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அம்மா நான் சொல்லு ஜக்கு, சொல்லு கண்ணா. ஏண்டி தயங்குற, என்ன வேணும்னு கேளு, என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக தரேன். அம்மா நான் உங்கள் ஆற்றுக்கு வரலாமா? அம்மா எனக்கு அந்த ஆற்றுக்குள்ளே வரணும்மா. அப்பாவோடையும் மற்றவாளோடையும் உட்காந்துட்டு பேசணும், சாப்பிடணும், சிரிக்கணும். மறுபடியும் தாயின் மடியில் கவிழ்ந்து குலுங்கினாள் சகுந்தலா. கரகரென்று வலியும் கண்களுடன் பவானி சகுந்தலாவை கட்டி அணைத்தாள். சின்ன குழந்தையைப் போல முத்தம் கொடுத்தாள். இது தாண்டி கண்ணா, இவ்வளோதானே, இதுக்கேண்டி ஜக்கு கலங்குற, கெஞ்சற? உரிமையோட ஆத்துக்காரரோடையும் குழந்தைகளோடையும் நன்னா நிமிர்ந்து நடந்து வாடி ஜக்கு. 6 வருஷமாக மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்ப, அதையெல்லாம் ஒரே உதறலாக உதறி தள்ளிட்டு வாடி கண்ணா, உனக்கு எப்போவுமே ஒரு இடம் உண்டுடி, அழாத. இன்னிலேருந்து உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தாண்டி வரணும், அழாதம்மா ஜக்கு. அம்மா ஜக்கு, இப்படியே நீ அழுதுண்டு புலம்பிட்டும் இருக்க போறியா? வராத அம்மா வந்திருக்கிறா, சாப்பிட ஒன்றும் பண்ணி தரலையா? அழுதாச்சு, புலம்பியாச்சு, பேசியாச்சு, இன்னும் என்ன? ஓரளவுக்கு உன் மனசு சமாதானம் ஆயிடுச்சு இல்லையா? எழுந்து மூஞ்சி அலம்பிண்டு நெத்தி கிட்டுக்கிட்டு பளிச்சுன்னு அம்மாவுக்கு சாப்பிட செஞ்சு கொண்டு வா. அவளும் நேற்றுலேருந்து ஒன்றும் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டா. போ போ, சரசரன்னு வேலையை பாரு. இதோம்மா ஒரே நிமிஷம், அம்மா நீயும் அவளோட பேசிண்டுரு, வந்துடுறேன். உள்ளே ஓடி சென்றால். நல்ல வேலை, முதல் நாள் அரைத்து வைத்த தோசை மாவு நிறையவே இருந்தது. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போட்டு மசாலா கறி செய்தாள். தோசைக்கல்லை போட்டு நெய்யை விட்டு தோசை மாவை பாத்தி அதில் இந்த மசாலா கறியை வைத்து மடக்கி மேலே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு சுட சுட பங்கஜத்துக்கும் பவானிக்கும் மாற்றி மாற்றி வார்த்து போட அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று மறுக்க மறுக்க உபசரித்து போட்டதில் இருவருமே அந்த அன்பாலும் சரி தோசையாலும் சரி திணறித்தான் போனார்கள். ஜக்கு போயிட்டு வர, நீயும் வாமா. வரட்டுமா? இருமா, இதோ வர. உள்ளே சென்று ஒரு அவிக்கை துண்டை மஞ்சள் குங்குமமும் வைத்து தந்தாள். மறுத்த அம்மாவையும் வற்புறுத்தி கொடுத்து அனுப்பி வைத்தாள். மறுநாள் குடும்பத்துடன் பிறந்த வீட்டுக்கு சென்ற சகுந்தலா சின்ன குழந்தையாக மாறி உல்லாசத்தை அனுபவித்தது தான் நிஜமாகி போனது. சாவித்திரி கல்யாணம் நடப்பதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன் ராமமூர்த்தி நேராக வீட்டில் ஒருவரிடமும் சொல்லாமல் ராஜாராமின் வீட்டிற்கு வந்தார். அவர் வீட்டிற்குள் நுழைந்ததுமே பங்கஜத்தின் மனது ஒரு வினாடி பயத்தில் சிலிர்த்தடங்கியது. இந்த மனுஷன் தனியாக வந்திருக்கிறாரே, இந்த கல்யாணத்தை நிறுத்தவா இல்லை என்னவாவது புதுசாக கிளப்ப போகிறாரா? ஐயோ, ராஜாராமன் கூட வெளியூரில் இருக்கானே, இந்த கல்யாணத்தை கூட நீயே நடத்துமா, நான் வரலை, அனாவசியமான பேச்சுகள் வந்து எல்லார் மனசும் கஷ்டப்படும். இது தேவைதானா, வேண்டாமா? நீ வேணுங்கிற உதவியை அவளுக்கு செய். நான் வரலைன்னு கவலையோ வருத்தமோ படாத. ஏதாவது சாமான்கள் தேவைன்னா எழுது, அனுப்புகிறேன். பிஸ்கட் செஞ்சு ஒரு டின் என் சிநேகிதனோட அனுப்பியிருக்கேன், அவனே கொண்டு வந்து தருவான், எல்லாரும் சாப்பிடுங்க. அப்புறம் உன் உடம்பை பார்த்துக்கோமா. இப்படி லெட்டர் போட்டுட்டானே, இப்போ பாக்கியா கூட இல்லையே. கடவுளே, மனது பயத்தில் புலம்பினாலுமே வாய் யதார்த்தமாக அவரை அழைத்தது. வாங்க வாங்க, உட்காருங்க. கல்யாண காரியமெல்லாம் எந்த அளவில் இருக்குது? எதற்கும் பேசாமல் தலை குனிந்து நாற்காலியில் தயக்கத்தோடு உட்கார்ந்தார். பங்கஜத்தின் மனது இன்னும் குழம்பியது. இதனை இப்படி உட்கார்றாரு? இப்போது ஆனந்த் காய்கறி பையோடு உள்ளே நுழைந்தா. ராமமூர்த்தியை பார்த்தது அப்படியே திகைத்து போய் நின்றா. உடலே சமாளித்து கொண்டா. வாங்கோ, எப்போ வந்தேல்? கல்யாண தேதியும் கிட்டக்க வந்துடுச்சே. விசித்திரமான சத்தம் அவர் குரலிலிருந்து எழ அப்படியே தடார் என்று பங்கஜத்தின் காலில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதார். ஐயோ, எழுந்துக்கோங்க, என்ன இது? ஆனந்த் அவரை எழுப்புப்பா. கையில் இருந்த கரிகாய் பையை கீழே எறிந்துவிட்டு அவர் அருகில் சென்றான். ஏன் மாமா இப்படி? என்னாச்சு? எதையும் மனசில் வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது மாமா. நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. இனிமே ஒன்றுமில்லை, மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. எந்திரிங்க சொல்கிறேன். ஆனந்த், தாத்தாவை எழுப்புடா. ராமமூர்த்தியை தூக்கி பிடித்து நிறுத்தினா ஆனந்த். பங்கஜமும் கூடவே சமாதானப்படுத்தினாள். மாமா, நடந்ததையே நினச்சிண்டு ஏன் கஷ்டப்படுறேன்? நாமெல்லாம் தெய்வ பிறவி இல்லை, மனுஷ பிறவி தான். அதனால் தப்பு செய்கிறது சகஜம்தானே. நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி மன கஷ்டங்களுக்கு ஆரம்பமே என்னால் தான்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் மறந்துட்டு சாவித்திரி கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்துங்க. கண்கள் தழும்ப இருவரையும் பார்த்த ராமமூர்த்தி அப்படியே சிரித்தார். இப்போதான் மனசு லேசாக இருக்குது. வரேன் மாமே, வரேன் பானந்த். இரு கரங்களையும் குவித்து விடை பெற்று வீட்டுக்கு வந்தார் ராமமூர்த்தி.
கல்யாண காரியங்கள் மளமளவென்று நடந்து சாவித்திரியின் கல்யாணம் எளிமையாக, அதே சமயம் எல்லோரின் சந்தோஷத்தோடு அழகாக நடந்து முடிந்தது. சாவித்திரியின் கல்யாணத்தில் இருந்து 3 குடும்பங்களின் போக்குவரத்தும் சகஜமாகி போனதில் தினமும் ஒரு வீட்டில் டிஃபன், இன்னொரு வீட்டில் சாப்பாடு என்று காலம் சந்தோஷமாக பறந்து சென்றது. ராமமூர்த்தியும் பவானியும் இப்போது சகுந்தலாவின் வீட்டிற்கே வந்தாயிற்று. வாசு இவர்களிடமிருந்து பிரிந்தவனே. மாமியாரின் வீட்டிலேயே செட்டில் ஆகிவிட்டதாக கேள்விப்பட்டனர். சகுந்தலாவுடன் போக்குவரத்து வைத்து கொண்டதை காரணம் காட்டி முற்றிலுமாக தன்னை இவர்களிடமிருந்து விடுவித்து கொண்டு விட்டான். ஒரு கடிதமும் அவனிடமிருந்து நல்லது கெட்டதுக்கு கூட இல்லை. வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு கண்ணீர் சிந்தி கண் மூக்கை துடைத்து கொண்ட போது மகன் என்ற உறவையும் துடைப்பதை தவிர வேறு வழியில்லாமல் போனது. மூப்பின் ஆதிக்கம் அவர்களிடம் அதிகமான போது ராகவனும் சகுந்தலாவும் வற்புறுத்தி அவர்களை தங்களோடு கூட்டி வந்தார்கள். இடையில் வந்த வருடங்களில் சாவித்திரிக்கு பின் இருந்த மற்ற 2 தங்கைகளான சைலா, சாந்தி இருவருக்குமே திருமணம் நடந்து குழந்தைகளும் பிறந்தாயிற்று. சகுந்தலாவின் மகள் பாக்கியாவே இப்போது கல்யாணத்துக்கு தயாராக நிற்கிறாள். ஆனந்த், சேகர், சஞ்சய் மூவருமே என்ஜினியர், டாக்டர், CA என்று பெரிய படிப்பு படித்து நன்கு சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். ராகவன் ஓய்வு பெற இன்னும் 2 வருடங்கள் தான் இருந்தது. அன்று காலை தான் திடீரென்று ராஜாராமன் தாயை பார்க்க வேண்டுமென்று ஆவலில் வந்திருந்தான். என்றும் போல அன்றும் காலை பரபரப்பாக வீட்டில் சகுந்தலா டைனிங் டேபிளுக்கும் சமையலறைக்குமாக நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தாள். பங்கஜம் வீட்டிலிருந்து வேலைக்காரி அறக்க பறக்க வியர்வை வழிய வந்தாள். எல்லாரும் சாப்பிடுவதை பார்த்து தயங்கினார் போல நின்றாள். அவளை முதலில் பார்த்தது ராகவன் தான். என்ன ஆண்டாளே, என்ன விஷயம் சொல்லு. முதல்ல சாப்பிடுங்கய்யா, அப்புறமா பேசலாம். ராஜா ஐயா கூட திடீர்னு வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம். ஏதோ தீவிரமானது என்பது புரிந்து போக கையை உதறிவிட்டு சாப்பாட்டிலிருந்து எழுந்தே விட்டான் ராகவன். என்னாச்சு ஆண்டாளு, என்ன விஷயம்? பதறினான். அம்மா அம்மா மேற்கொண்டு பேச முடியாமல் திக்கினாள் ஆண்டாள். பாக்கியா, நீங்கள்லாம் சாப்பிடுங்க. பாக்கியை உள்ளே வச்சு மூடிட்டு தாத்தா பாட்டிக்கும் போட்டுட்டு நானும் அப்பாவும் உடனே போகணும், புரிஞ்சுதா? அம்மா, நானும் இவரும் மாமியாத்துக்கு போயிட்டு வரோம். மாமிக்கு உடம்பு சரியில்லையா? நீயும் அப்பாவும் சாப்பிடுங்க, சீக்கிரமாக வந்துடுறோம். அம்மாவிடமிருந்து கேள்விகள் பிறக்கும் முன் கிடுகிடு என்று ராகவனுடன் புறப்பட்டு சென்றாள் சகுந்தலா. பரபரப்புடன் வீட்டுக்குள் நுழையும் போதே டாக்டர் ராஜாராமனிடம் ஏதோ கூறிக்கொண்டிருந்ததை கவனித்து கொண்டே போனார்கள். சகுந்தலா நேராக பங்கஜத்தின் அருகில் சென்றாள். கண்கள் மூடி படுத்திருந்த பங்கஜம் ஏதோ உள்ளுணர்வினால் உந்தப்பட்டவளாக சிரமப்பட்டு கண்களை திறந்தாள். சகுந்தலா நிற்பது புரிய அவள் இதழ் கடையில் புன்னகை தோன்றியது. வாய் என்பது போல லேசாக தலையை அசைத்தாள். அம்மா, என்னம்மா பண்ணுது? சகுந்தலா தாள முடியாமல் பங்கஜத்தின் முகத்தை தடவியவாறு அழ ஆரம்பிக்க, ஆனால் பேச முடியாமல் சகுந்தலாவின் 2 கரங்களையும் பிடித்து தன் நெஞ்சில் பொதித்து வைத்து கொண்டாள். கண்கள் கரகரை என்று கண்ணீரை சொரிந்தது. அம்மா, என்னம்மா, சொல்லுமா. கிட்டக்க வா ஜக்கு. ரொம்ப திக்கி திணறித்தான் பேசினாள் பங்கஜம். அவளை நெருங்கி குனிந்தாள் சகுந்தலா. ஜக்கு, என் புள்ள ராஜாவை மேலே பேச முடியவில்லை பங்கஜத்தால். அம்மா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைய நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்களும் எங்களுக்கு வேணுமா? நான் உங்களை பார்த்துக்க இங்கேயே இருக்கேம்மா. மனசை தெம்பா வச்சுக்கோங்க. ஹார்லிக்ஸ் கரைச்சிட்டு வரட்டுமா? வேண்டாண்டி, தலையை ஆட்டி மறுத்தாள். ராஜாராமும் ராகவனும் டாக்டரிடம் பேசிவிட்டு உள்ளே வந்தார்கள். அம்மாவுக்கு ஏதாவது நீராக தான் தரணும். ஹார்லிக்ஸ் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியல. கொஞ்சமாக ரவையை வறுத்து கஞ்சி வைக்கட்டுமா? ஜக்கு கேட்கவும் சரி என்று ஆமோதித்தாள் பங்கஜம். கஞ்சி செய்து வந்த ஜக்கு பங்கஜத்தின் தலையை தன் மடியில் மீது வைத்து கொண்டாள். சிறிய ஸ்பூனால் அவள் வாயில் பக்குவமாக விட 4-5 ஸ்பூன்கள் சாப்பிட்ட பின் மறுத்துவிட்டாள். அவள் வாயை துடைத்து மருந்து புகட்டிய பின் தலைகாணியை சரி செய்து படுக்க வைத்தாள். மருந்தின் வேகத்தில் தூங்க ஆரம்பித்தாள் பங்கஜம். நீங்கள் அவரை கூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்களேன்னா நான் அம்மாவை பார்த்துக்கிறேன். இல்லை ஜக்கு, நானாவது பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். நீ தான் பட்னியாக கிடக்கிற. நீயும் ராஜாராமும் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இல்லை ராகவா, நான் அம்மாவை விட்டுட்டு ஒரு கணம் கூட அங்கே இங்கேன்னு நகர மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னார்னு நீயே தான் கேட்டல. எப்படி ராகவா மனசு வரும்? முடியாதுடா. இவர்கள் பேசும்போதே வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டு சகுந்தலா சென்று பார்த்தாள். பாக்கியா தான் டிஃபன் கேரியரும் கையுமாக நின்றாள். ஜக்குவுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒருங்கே ஏற்பட பாக்கியாவை அப்படியே கட்டி கொண்டாள். அம்மா, நீயும் சாப்பிடல, அப்பாவும் அறகுறையாக சாப்பிட்டு எழுந்துட்டாரு. இங்கே ராஜா மாமாவும் சாப்பிட்ருக்க மாட்டார்னு தாம்மா டிஃபன் கேரி
பலகாரியில் கொண்டு வந்துட்டேன். பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்கம்மா 3 பேருக்குமா பரிமாறிட்டு போகிறேன். ராஜாராம் பொங்கித்தான் போனான். ராகவன் மோர் மட்டுமே குடிக்க சகுந்தலாவும் ராஜாராமும் சாப்பிட்டார்கள். அந்த கிழஜீவனின் உயிர் தன் மகன் சாப்பிடும் வரை காத்திருந்து விட்டு பிறகே பிரிந்தது. பெற்றவளின் காரியங்கள் அனைத்தையும் முடித்த ராஜாராமன் மறுநாளே கிளம்புவதாக கூறியபோது குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை கூடாது என்றார்கள், கோபித்தார்கள். ஆனால் நல்ல முறையில் அவர்களுக்கு சமாதானம் கூறினான் ராஜாராம். இரவு தூக்கம் வரவில்லை. புரண்ட ராஜாராம் எவருக்கும் தொந்தரவின்றி சத்தமின்றி எழுந்தான். தண்ணீர் வேண்டும் போலிருந்தது. சமையல் அறைக்கு சென்றான். தாகமா இருக்காடா ராஜா? சரையல் என்று திரும்பினால் யாரும் இல்லை. அம்மா கூப்பிட்டது போல இருந்தது. வெறும் பிரம்மை. மடக்கென்று ஒரு வழி இதயத்தில் எழுந்தது. தண்ணீர் பருகாமலேயே திரும்பினான். பங்கஜத்தின் கட்டில் படுக்கையின்றி இருந்தது. படுக்கையை வேலைக்காரிக்கு கொடுத்தாயிற்று. வெற்று கட்டில் அவனை பார்த்தது. அருகில் சென்று கட்டிலின் சட்டத்தின் மேல் தலையை சாய்த்தான். அவ்வளவுதான். மடை திறந்த வெள்ளம் போல கண்கள் பொழிந்தது. தடுக்கவோ அடக்கவோ முடியாமல். ஆனால் துளியும் சத்தமின்றி மனபாரத்தை எல்லாம் கண்ணீராக வெளியேற்றினான். எப்போது தூங்கினானோ அவனுக்கே தெரியாது. காலையில் விழிப்பு வந்து பார்த்தால் கீழே பாயில் தலைகாணியில் தலையிருக்க படுத்திருந்தான். ராகவனோ ஆனந்தோ தான் அவனை படுக்க வைத்திருக்க வேண்டும் என்று மனம் நிகழ்ந்தது. மாலையும் ஆயிற்று. பலகாரம் செய்துவிட்டு புறப்பட்டான் ஸ்டேஷனுக்கு. சேகர் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக டெல்லி சென்றபோது ராஜாராம் இருந்த இடத்திற்கே போய் இறங்கினான். ராஜாவை பார்த்தவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சேகர், கான்ஃபரன்ஸ் எத்தனை நாளுப்பா? இங்கேயே தங்கிக்கோ. நல்ல சௌகரியமாக இருக்காடா? தனியாக இருக்கிறதால எங்கள் பேச்சையே மறந்துடுவையோன்னு தோணுது. சொல்லிவிட்டு சிரித்த ராஜாராமை கண் கொட்டாமல் பார்த்தான் சேகர். மாமா, எப்படி இழைச்சி போயிட்டீங்க மாமா? ரொம்ப பலகீனமாயிட்டீங்களே மாமா. பாக்கியா பார்த்தா துடிச்சிடுவா. ஏன் மாமா இப்படி தனியாக கடந்து அல்லாடுறீங்க? முதல்ல வேலையை ரிசைன் பண்ணுங்க. நான் என் வேலை முடிஞ்சு திரும்புகிறப்போ நீங்களும் என்னோட ஊருக்கு வரணும். ஆமாம். சேகரின் தோள்களில் கையை வைத்த ராஜாராம் மெத்தென்ற குரலில் சொன்னான். சில விஷயங்களை நாம் இப்படி தான் நடந்துக்கணும், தீர்மானம் பண்ணிட்டு நடக்கணும். இன்னும் சிலதை தீர்மானம் பண்ணினது சரியானாலும் மற்றவங்களுக்காக நம்ம மனசை விட்டு விலகி நடக்கணும். அது எல்லாருக்குமே நல்லது சேகர். நாம் ஒரே குடும்பங்கிறது நம்ம வர சரி. நம்ம பாசமோ அன்போ நமக்குள்ளே சுற்றி வந்தால் போதும்டா. ஊராருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. மாமா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இருடா கண்ணா, அவசரப்படாத. உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையவே இருக்குப்பா. சாதாரணமாக குடும்பத்தில் நடக்கிற விவகாரங்களையே ஜன்னலை திறந்து காதை தீட்டிக்கிட்டு கேட்குறதையும் கண்களை சுழற்றி பார்க்குறதையும் வழக்கமாக கொண்டவங்க நம்ம ஜனங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வீட்டு விஷயம் விசித்திரமானது தானே. அதனால் இன்னும் கூட நம்ம வீட்டு மேலே ஒரு கண் எல்லாருக்குமே இருக்கும். சேகர், நீங்கள்லாம் சின்னவங்க. இந்த காலத்து பசங்க. இந்த காலத்திலேயே ஜீரணிச்சிக்க முடியாதது அந்த காலத்திலேயே நடந்ததால் இன்னும் நம்ம வீட்டு விஷயங்களை பற்றி பேச்சு தொடர்கதையாகத்தான் தொடர்ந்துட்டுருக்குது. ஒரே இடத்துல இருந்துட்டு அனாவசிய பேச்சுகளுக்கு வழியாக இருக்கிறத விட தூர விலகி உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிம்மதியை தரணும்னு தான் நானாக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு வந்துட்டேன். ராகவனுக்கும் ஜக்குவுக்கும் குழப்பம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்ததால் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். அதுவும் இல்லாமல் ஜக்குவோட அப்பா அம்மா அவாக்கிட்ட இருந்து வந்தப்புறம் நான் இன்னும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும்னு தோணுச்சு. மாமா, பூராவுமே சொல்லிடுறேன். ஜக்குவோட அப்பாவும் அம்மாவும் முதல்லையே ஒத்துக்க மறுத்துடுவா. அது இயல்பு தானே சேகர். ஆனால் அவள் அங்கே வந்தப்புறம் நானும் போயிட்டு வந்துருந்தா ஒரு பெரிய சந்தேகத்துக்கு இடமாயிடும். குழப்பமும் வரும். என்னை பற்றிய நிலைமையை தெரிஞ்சவா தான். ஆனாலுமே வீணான எண்ணங்கள் வரும். ராகவனுக்கும் ஒரு திண்டாட்டமான நிலைமை. அவளையும் கேவலமாக பாப்பா. இத்தனையும் தேவையா? சொல்லு சேகர். இன்னும் எத்தனையோ இருக்குது. அதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு சொல்ல முடியல. அதனால தான் நான் இங்கேயே வந்துட்டேன். ஒண்டிக்கட்டையான எனக்கு சுலபமாகவும் போச்சு. அதெல்லாம் சரிதான் மாமா. ஆனால் உங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கே. உங்களுக்கும் வயசு ஏறிண்டே போகிறதுங்கிறத மறந்துட்டேலே. இந்த சமயத்தில் இந்த வயசில் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது மாமா. அது சரியில்லை. தலை குனிந்தபடி இருந்த ராஜாராமின் தலை நிமிர்ந்தபோது கண்களிலிருந்து நீர் கோடு கிழிக்க மூக்கு இதழ்கள் சுருங்கி விரிய உதடுகள் துடித்து கொண்டிருந்து பதறிப்போனான் சேகர். வேண்டாம் மாமா, நான் உங்களை ரொம்ப கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்திட்டேனா? மன்னிச்சிடுங்க மாமா ப்ளீஸ். இல்லை சேகர், என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். இல்லைன்னா கண்களை அழுந்த துடைத்தபடி ராஜாராம் கூறினான்.
சேகர் பிறந்ததுலேருந்து அம்மாவோடையே இருந்து பழக்கமாக போச்சா, எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன வயசுலேருந்து பெரியவா ஆனப்புறமோ அம்மா கிட்ட தான் சொல்வேன், விவாதிப்பேன், கோபிச்சுப்பேன். நான் இங்கே வந்தது கூட அம்மா இருக்காங்கிற தைரியத்தில் தான் வந்தேன் சேகர். ஆனால் இப்போ அம்மா இல்லைங்கிறதே என்னோட பலகீனமாக போச்சு. அம்மாவோட நினைவுகள் எல்லாம் வந்து என்னை ரொம்ப அலைக்கழிக்குது. அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளில் சரியாயிடும்பா, டோன்ட் வரி. அது சரி, பாக்கியா நன்னா இருக்காளா? பேச்சை மாற்றுவது புரிந்து வேறு எதுவும் பேசவில்லை சேகர். பங்கஜம் போய் 6வது மாதம் சடங்கு செய்ய ராஜாராமன் வந்திருந்தான். வந்த காரியமும் முடிந்தது. சகுந்தலாவும் ராகவனும் ரொம்ப நாட்களாக பேசி பேசி யோசித்து வைத்த விஷயத்தை இன்று கண்டிப்பாக வெளியே சொல்வது என்று தீர்மானித்தார்கள். இரவு எப்போதும் போல ராமமூர்த்தியும் பவானியும் 7:30 மணிக்கே கஞ்சியை குடித்துவிட்டு பழங்களையும் சாப்பிட்டு அவர்கள் அறைக்கு படுக்க போக, குழந்தைகள் டிவியை வைத்துக்கொண்டு பெரியதாக பேசி சிரித்து நிதானமாக படுக்கப் போவதால் வயதானவர்களுக்கு தொந்தரவு கூடாது என்று அவர்களுக்கு தனி அறையும் கட்டிலும் கொடுத்திருந்தார்கள். அதனால் எப்போதும் போல அவர்கள் 8:30க்கே தங்கள் அறைக்கு போயாயிற்று. டைனிங் டேபிளில் அவரவர் ஆஃபீஸ் கதையை பேசி சிரித்தவர்கள் ராகவனும் சகுந்தலாவும் எப்போதும் போல எதிலும் கலந்து கொள்ளாமல் மௌனமாக இருப்பது புரிய ஒருவருக்கொருவர் ஜாடையில் கேட்டுக்கொண்டார்கள். பாக்கியா, எல்லாருமே சாப்பிட்டப்புறம் ஹாலுக்கு வாங்க, கொஞ்சம் பேசணும், எல்லாருமே வரணும், புரிஞ்சுதா? அன்பை தவிர வேற எதையும் பேச தெரியாத அப்பாவா என்று கண்டிப்போடு பேசுகிறார்? அப்படியானால் விஷயம் மிகவும் முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவரையொருவர் பார்த்தபடி குசுகுசு என்று பேசிக்கொண்டே சென்றார்கள். கை எழும்பிக் கொண்டு ஒவ்வொருவராக வரும் முன் ராகவனும் சகுந்தலாவும் கூடத்து சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். வரிசையாக அவர்களும் வந்து உட்கார்ந்தார்கள். ஆனந்த், சேகர், சஞ்சய், நீங்கள் எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். பாக்கியாவுக்கும் ஆனந்துக்கும் ஜக்குமா அம்மா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பா மட்டும் நான் தான். இது உலகத்தில் நடக்கிற சகஜமான ஒன்று தான். ஆனால் இன்னொன்று யாருமே நினச்சி பார்க்க கூட முடியாதது. அதை நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் சொல்லாதது என்னோட தப்பு தான். நானும் உங்கள் அம்மாவும். அப்பா, நான் இப்போ பேசலாமா? சஞ்சய், நீ ரொம்ப சின்னவன். நீ என்ன பேசணும்னு நினைக்கிறேங்கிறத கடைசியில் சொல்லேன்ப்பா, ப்ளீஸ். அப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. நீங்களும் அம்மாவும் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு முன்னமே தெரியும்ப்பா. சஞ்சய், என்ன சொல்கிற நீ? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியுங்கிறியே. விளையாடாத சஞ்சய், இரு, கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காரு ப்ளீஸ். ஆனந்த் இப்போது பேச ஆரம்பித்தான். அப்பா, நீங்களும் அம்மாவும் எதையோ நினச்சி குழம்பி தவிக்கிறது அனாவசியம்ப்பா. சஞ்சய் சொன்னது சரிதான்ப்பா. ராஜா மாமா என்றைக்கோ எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சுப்பா. என்னடா சொல்கிற? ராஜா சொல்லிட்டானா? அதிர்ச்சியுடன் அப்படியே உறைந்திருந்தால் சகுந்தலா. ராகவனோ கூவியே விட்டான். காம் டவுன் அப்பா. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. அதனால தான் நாங்கள் யாருமே உங்ககிட்ட அதை பற்றி பேசலை. ஆனால் ராஜா மாமா சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் எங்கள் மனசுக்குள்ளே உங்கள் 2 பேரை பற்றியும் பெருமையாக தான்ப்பா நினச்சிட்டோம். எவ்வளோ பெரிய மனசு 2 பேருக்குமே இருந்தது. இன்னும் உங்கள் நட்பை ஒரு சொந்தம் போல் கொண்டாடிட்டு இத்தனை வருஷங்களாக ஒரே வீடு போல் நடந்துக்கிறது எத்தனை பரந்த மனம். விகல்பமில்லாத எண்ணங்களும் ஒரே போல் இருந்திருக்கணும். இதெல்லாம் சராசரி மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடியதே இல்லைப்பா. இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். அது எல்லாருக்குமே வந்துடாது. உங்களுக்கு குழந்தைகளாக பிறந்ததுக்கு நாங்கள் தான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அப்பா, விஞ்ஞானத்தில், அதுவும் டாக்டராக இருக்கிற என்னுடைய படிப்புலேயும் சரி, இப்போ அனுபவத்துலேயும் சரி, நிறைய அதிசயங்கள் நடக்குதுப்பா. நிறைய கண்டுபிடிப்புகள், இன்னும் புதுசாக என்னென்னமோ மருந்துகள், மாற்று உறுப்பு சிகிச்சைன்னு புரட்சிகள் நிறைய நடக்குதுப்பா. ஆனால் சத்தமே இல்லாமல் யாரோட கேலியாலேயோ குத்தல்களையோ பொருட்படுத்தாமல் ஒரு பெண்ணோட வாழ்க்கைக்காக நீங்களும் ராஜாராமனும் சேர்ந்து செஞ்சுருக்கிற இந்த புரட்சி நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா. சேகரை தொடர்ந்தான் சஞ்சய். அப்பா, உங்களை விடவும் ராஜா மாமாவை நினச்சாதான்ப்பா பெருமையாக இருக்குது. அதே சமயம் அவரை நினச்சா மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. தன்னோட நிலை வெளியில் தெரிஞ்சு அதனால் யார் தன்னை கேவலமாக நினச்சாலும் பரவாயில்லைன்னு இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணினாரு. நிஜமாக வெரி கிரேட்ப்பா. அன்னைக்கு மாமா நடந்தபடி சொன்னதும் எங்களால் பேசவே முடியாதபடிக்கு வாயடைச்சு தான் போயிட்டோம். பாக்கியாவால் தாங்கவே முடியலப்பா. ராஜா மாமா மேலேயே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாப்பா. மாமாவே சமாதானப்படுத்தும்படி ஆயிடுச்சு. சகுந்தலா அப்படியே ராகவனின் மடியில் கவிழ்ந்து குலுங்கி அழ ஆரம்பித்தாள். ராகவனோ சோஃபாவில் பின்புறம் தலையை சாய்த்து இப்படியும் அப்படியுமாக அசைத்தான். வாய் ராஜா ராஜா என்று முணுமுணுப்பாக புலம்பி தவிக்க
கண்கள் ஆறாக பெருகி அவன் காது மடல்களையும் தாண்டி சோஃபாவில் வழிந்து நனைத்தது. பாக்யா, ஆனந்த், சேகர், சஞ்சய் நால்வரின் கண்களும் தழும்பினாலும் அவர்களின் வாயிலிருந்து இப்போது ஒரு ஓசையும் எழும்பாமல் மௌனமாக இருந்தார்கள். எத்தனை நிமிடங்கள், எத்தனை வினாடிகள் தெரியவில்லை. சட்டென்று தன்னையே அந்த மௌனத்தில் இருந்து உலுக்கி யதார்த்தத்துக்கு கொண்டு வந்தாள் பாக்யா. ஓடி பெற்றோரின் அருகில் சென்றாள். ராகவனின் கால் அருகில் கீழே உட்கார்ந்து சகுந்தலாவின் தலையை இதமாக வருடினாள். அம்மா, அம்மா. சகுந்தலா தலையை தூக்கவே இல்லை. அவள் குலுங்குவதும் ஓயவே இல்லை. அவ்வளவுதான். ஆனந்த், சேகர், சஞ்சய் மூவருமாக பதறி ஓடி வந்து பாக்யாவின் அருகில் உட்கார்ந்தார்கள். சகுந்தலாவை அப்படியே ஆனந்த் அள்ளி தான் எடுத்துக்கொண்டான். நால்வருமாக அவளை சமாதானப்படுத்த முனைந்தார்கள். அம்மா, ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. நாங்கள்லாம் உங்களை பெருமையாக நினைக்கிற குழந்தைங்கம்மா. நீங்கள் மனசில் ஒரு துளி கூட உங்களை நீங்களே தாழ்வாக ஒரு வினாடி கூட நினைக்கக்கூடாதும்மா. எங்களால் பொறுத்துக்க முடியாதும்மா. அம்மா, இப்படி நீங்கள் அலறது எங்களால் தாங்கவே முடியலம்மா. தாங்கவே முடியல. ப்ளீஸ்மா அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. வளர்ந்த குழந்தைகளுக்காக நால்வருமே இப்போது சிறு வயது குழந்தைகளாக மாறி அம்மா அம்மா என்று அவளை சுற்றி சுண்டு தழுதழுத்து சூழ்ந்தபோது இதற்கு மேல் தாங்காது என்பது போல ராகவனின் மடியிலிருந்து எழுந்து அம்மா என்று அவளும் பெரிய குரலில் கூவி நால்வரையும் சேர்த்து அணைத்து கொண்டு நீர் சொரிய ராகவனும் வந்து கேவலை அடக்க முடியாமல் உதடுகளை கடித்தான். அந்த அழுகை அப்படியே சந்தோஷ கூச்சலாக மாறி சகுந்தலாயை அவர்கள் கட்டிக்கொண்டு மாறி மாறி அவள் கன்னத்தில் முத்தமிட்டு பெரிதாக சிரித்தார்கள். அந்த சிரிப்பலைகள் ஓய வெகு நேரமாகியது. இது நடந்து 2 நாட்களில் ராஜா மத்தியானம் 3 மணி வாக்கில் வந்தான். அன்றிரவு அவன் டெல்லிக்கு போவதாக இருந்தது. ராஜா வந்ததும் ராகவனின் லீவும் எதேச்சையாக நிகழ்ந்தது. முதலிலேயே ராஜாவின் இந்த செய்கையை நினைத்து நினைத்து நிகழ்ந்திருந்த ராகவனும் சகுந்தலாவும் அவனை நேரில் பார்த்ததும் இன்னும் நெக்குருகி போனார்கள். ராஜா, உன்னை என்னன்னு சொல்கிறது, எப்படி பேசுறது, ஒன்றுமே புரியாமல் திக்பிரமையாக இருக்கோம்டா. எப்போடா பசங்கக்கிட்ட சொன்ன? சத்தியமாக இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. நீயும் ஜக்குவும் சாவித்திரியாத்துக்கு போயிருந்தப்போ ஒரு நாள் நான் வந்தேன். பசங்களோட தமாசா பேசிட்டு இருந்தப்போ தான் திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. பல நாட்களாக என் மனசில் தோணினதை அன்னைக்கு செஞ்சிடணும்னு ஒரு வெறியே ஏற்பட்டுச்சு. 4 பேரையும் அழைச்சிட்டு மொட்டை மாடிக்கு போனேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா இத்தனை நாளுக்கு உங்களுக்கு அரசல் பரசலாக ஏதாவது காதில் விழுந்திருக்கும். ஆனால் சம்மந்தப்பட்டவா சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு எது உண்மைன்னு புரியாமல் குழம்பி போயிருப்பேன். அதனால தான் நடந்ததை சொல்லணும்னு கூப்பிட்டேன். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துண்டா, ஆனால் பேசலை, அமைதியாக இருந்தா. நான் எங்கள் அம்மா செஞ்ச காரியத்திலேருந்து ஒன்று விடாமல் நடந்ததை நடந்தபடியே சொன்னேன். ஜக்கா ஆற்றுல அவளை திட்டினதையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதையும் கூட விடலை. அம்மாவுக்கு மனசு மாறினது, உடம்புக்கு வந்தது எல்லாமே ஒன்று கூட மறைக்காமல் சொன்னேன்டா. சொல்லி முடிச்சேனோ இல்லையோ பாக்கியா அப்படியே என் மடியில் விழுந்து ஆள ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு கள்ளமில்லாமல் சிரிக்கும் ராஜாவை பார்த்து ராகவனுக்கு மனம் பொங்கியது. கண்களில் துளித்ததை சுண்டினார் ராகவன். ராஜா, எப்படா சொன்ன? ஆச்சு 5 வருஷம். இப்போ வந்து கேட்குறத 5 வருஷத்துக்கு முன்னாடியே வா? நிஜமாவா சொல்கிற? நம்பவே முடியலடா. ஏண்டா இத்தனை நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். பசங்க கூட மூச்சே விடலையே. ஏன் அதை முன்னாடி சொல்லணும்னு தோணுச்சு? ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா? இதோ பாரு ராகவா, என்னடா இப்படி புலம்புற? இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கலங்குற? எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. உண்மையை சரியாக நம்ம பசங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற ஆதங்கத்தில் தான் சமயம் பார்த்து வகையாக அமைஞ்சப்போ ஆதியோட அந்த அம்மா சொன்னேன். இப்போ பாரு, பசங்களுக்கு நம்ம மேலே எந்த விதமான தவறான எண்ணமும் வரலை. அவளை மதித்து சொன்னதுனால நம்மளையும் பெரியவாளாக மதிப்பு கொடுத்து சொன்னாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் பெருந்தன்மையோடும் மரியாதையோடும் சந்தோஷமாக நடந்துக்கிறா. அவளுக்கு புரிஞ்சுக்கிற வயது வந்தவுடனேயே யாரும் விஷத்தையோ விஷமத்தையோ அவள் மனசில் விதையாக விதைச்சி அது மரமாக முளைக்கிறதுக்குள்ளே நாம் முந்திக்கணும்டா. நீ தான் சொல்லணுங்கிறது ஒன்றும் இல்லையே. யாரானா என்ன? குழந்தைங்க தப்பாக நினைக்கக்கூடாது, அவ்வளவுதானே, விடாத. தளைந்த குரலில் ராகவன் மிகவும் மிருதுவாக கூறினான். ராஜா, நிச்சயமாக சொல்கிறேன். நீ குழந்தைங்க கிட்ட என்ன விதமாக எப்படி சொன்னியோ எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தைங்களோட மனசில் நல்ல விதமாக பதியறாப்பில் சொல்லியிருக்கேங்கிறது அவங்களோட நடவடிக்கையிலிருந்தே நல்லாவே புரியுது ராஜா. நான் சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக உன்னை போல் மனசில் பதியறாப்பில் சொல்லி தெரிஞ்சிருக்காது. குளறுபடி பண்ணி விட்டுருப்பேன். இந்த மரியாதையும் கிடச்சிருக்காது.
இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லடா, எந்த ஜென்மத்திலையும் நான் உன்னை நினச்சிண்டு உனக்கு தம்பியாக பிறந்து நானும் உனக்கு பாசத்தோட எல்லா உதவிகளும் செய்யணும்டா. பகவான் எனக்கு அந்த அருளை தந்தாலே போதும்டா ராஜா. சரி சரி வா, சும்மா பேசினதையே பேசிட்டு காலத்தை விரயமாக்க வேண்டாம். ராகவா, ஆமாம், பாக்கியாவுக்கும் சாம்பசிவம் உறவினர் வீட்டு பையனை பார்த்தியே, என்னாச்சு? எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணலை ராஜா. அந்த ஆத்து மாமாவே இத்தனை 1000 கொடுங்கோ, அத்தனை சவரன் போடுங்கோ, 5 கிலோ வெள்ளி பாத்திரம் கொடுங்கோன்னு எல்லாத்தையுமே இடையிலையே கேட்குறாருடா. மாமி அவாத்து பொண்ணுங்களுக்கு பண்ணின அதையே இடையில எடையாக சொல்லிகிட்டே இருந்தா. எனக்கு மனசு ஒம்பவே இல்லை. சரி பார்க்கலான்னு வந்துட்டேன். நமக்கு இருக்குது ஒரே பொண்ணு, இவா கேட்குறதுக்கு மேலேயே செய்யலாம் தான். ஆனால் அர்த்தமே இல்லாமல் அவர் பேசினது அசிங்கமாக இருந்துச்சு, வேண்டாம்னு தீர்மானமே பண்ணிட்டேன். டே ராகவா, இப்போ ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு தெரியும். உன் மாமியார் மாமனார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது சந்தேகம் இன்னுமே நம்ப மாட்டாங்கல்ல. சரி, பாக்கியா எங்காத்துக்கு வரப்பெல்லாம் சின்ன வயசில் பக்கத்தாத்தில் இருக்கிற ராயர் வீட்டுக்கு போய் விளையாடுவாளேன்னா, அந்த ஆத்து மாமிக்கு பாக்கியாவை தன் மாட்டு பொண்ணாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாம். பகவான் சித்தம் என்னவோ ராகவன் கொடுப்பானான்னு என்கிட்ட கேட்டா. நான் கேட்டு சொல்கிறேன்னு. நீ என்ன சொல்கிற? பையன் எம்பிஏ செஞ்சுருக்கான், நல்ல சம்பளம் தான். நம்ம பாக்கியாக்குன்னே பிறந்த மாதிரி உயரம், பருமன், கலர் எல்லாமே. ஜக்கு, நீ என்ன சொல்கிற? ஜக்கு சட்டென்று தயக்கமே இன்றி தடங்கள் இன்றி கூறினாள். நீங்கள் எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும். அதுக்கு உதாரணமே நானும் அவரும் குழந்தைகளாக தான். இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் அவளை எப்போ அழைச்சிட்டு வரணுமோ வாங்க, முடிச்சிடலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா மாறலேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்கோ. அவள் என்றைக்கோ மாறியாச்சு. ஆனால் மனசளவில் பேசின பேச்சுக்கு இன்னும் கொமைஞ்சு போகிறான்னா அதுதான் நிஜம். சாரி ஜக்கு, மன்னிச்சுக்கோ. இனிமே அப்படி பேச மாட்டேன், உத்தரவாதமே தரேன். சரியா? ராகவா, நீ என்ன நானா? இதோ பாரு ராஜா, ஜக்கு சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தானே. அப்படின்னா சரி, நான் நிம்மதியாக ஊருக்கு புறப்பட்டு போகிறேன். கல்யாணத்துக்கு பேச வேண்டியதை பேசி முகூர்த்தம் வச்ச அப்புறமா லெட்டர் போடுங்க, வரேன். பாக்கியா வரட்டுமாமா? எல்லாரிடமும் விடை பெற்று ராஜா ரயில் ஏறினான். பாக்கியாவின் கல்யாணம் ஊரே பேசும்படி பார்த்து அட்டவணை போட்டது போல அவ்வளவு அழகாக நடந்தது. ராஜாவின் கால் தரையில் பாவவில்லை என்றால் பதியவில்லை தான். காற்றாக இங்கும் அங்குமாக பறந்தான். இந்த நிமிஷம் வந்தவர்களை வரவேற்றான் என்றால் அடுத்த நிமிஷம் சாப்பாட்டு பந்தியை கவனிக்க ஓடுவான். மறு வினாடி பொண்ணு பிள்ளையின் அருகில் நின்று கொண்டு கிண்டலும் கேலியுமாக சதாய்ப்பான். ஓதியிடுபவர்கள் ஓதியிடலாம் என்று தாலி கட்டியவுடன் கூறியதும் பாக்கியாவையும் அவள் கணவன் ரமணனையும் 2 கைகளிலும் பிடித்து கொண்டு வாழ்த்துக்களை கூறியவன். பின்புறம் இத்தனை நேரமும் ஒருவருக்கொருவரும் சொல்லாமல் ரகசியமாக மூடி வைத்திருந்த கூடையை எடுத்தான். அதிலிருந்து பெரிய மாலையை எடுத்து இருவருக்குமாக சேர்த்து போட்டபோது கல்யாண கூடமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அக்கிளில் இடுக்கிக் கொண்டிருந்த ஜிப் பேக்கை திறந்தா. தங்க கலரில் தகதக என்று மின்னும் ஒரு கவரை அவர்களிடம் கொடுத்தான். ஆனந்த், சேகர், சஞ்சய் மூவருமாக பாக்கியா உடனே பிரி, சஸ்பென்ஸ் கூடாது. மாப்பிள்ள சார், உடனே கவரை பிரின்னு. பாக்கியாவுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. ரமணன் பாக்கியாவிடமிருந்து நிதானமாக வாங்கி அந்த கவரை மென்மையாக பிரித்தான். அதில் இருக்கும் காகித படிவங்களை பார்த்தவன் அப்படியே திடுக்கிட்டு ஸ்தம்பித்து போனான். சட்டென்று தன்னை உணர்ந்து ராஜாராமின் கைகளை பிடித்து அந்த கவரை வைத்தபடியே கூறினான். நோ, திஸ் இஸ் டூ மச் மாமா. நோ, வேண்டாம் மாமா, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனந்த், சஞ்சய், சேகர் மூவருமே எதுவும் பேச முடியாமல் திகைத்தார்கள். ராஜாராம் மறுபடியும் பாக்கியாவின் கைகளிலேயே அதை திணித்தான். பாக்கியா கண்களை வரிகளின் மீது ஓட்டினாள். படிக்க படிக்க பாக்கியாவுக்கு கண்கள் திரையிட்டு மனதில் ஜிலீர் என்ற உணர்வு ஏற்பட ராஜாவையே பார்த்தாள். அவன் கைகளை பிடித்து கொண்டாள். மென்மையாக முத்தமிட்டு கூறினாள். மாமா, நான் உங்காத்து பொண்ணுன்னு சொல்லிட்டேன், சந்தோஷம். நான் இதை திருப்பி தந்தா உங்கள் மனசு கஷ்டப்படும், அதனால் ஏற்றுக்கிறேன். அதே போல் நான் சொல்கிறதையும் கேட்கணும். இனிமேல் நாம் சேர்ந்து தான் இருக்கணும், இல்லையா மாமா? நீங்கள் தான் பெரியவராக இருந்து எங்களுக்கு நல்லது பொல்லாததை சொல்லித்தரணும், சரியான வழியாட்டியாகவும் இருக்கணும். எங்கள் எதிர்காலம் உங்கள் கிட்ட தான். நீங்கள் சொல்கிறபடி தான் நடப்போம் மாமா. ரமணன் சந்தோஷத்தோடு பாக்கியாவின் கைகளை பிடித்து அழுத்தினான். தன் வீட்டையே பாக்கியாவுக்கு எழுதி தந்து பத்திரம்தான் ராஜாராமனுடைய பரிசு. பாக்கியா இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போறா, கேளுங்கோ. ரமணன் கூறவும் பாக்கியா ராஜாராமனை பார்த்தபடியே கூறினாள். மாமா, உங்களோட நாங்களும் டெல்லிக்கே வரோம் மாமா. ஆச்சரியத்துடன் விழிகள் அகல பார்த்தான் ராஜாராம். ஆமாம் மாமா, கல்யாணம் நிச்சயமான உடனேயே நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே மாமா தனியாக இருக்கக்கூடாது.
அவர் இங்கே வரமாட்டார்னு தெரியும். அதனால் நீங்கள் டெல்லிக்கு மாற்றல் வாங்கிக்கோங்க. அதுதான் என்னோட ஒரே கோரிக்கைன்னு சொன்னேன். அவள் அம்மாலேருந்து எல்லாருமே சரின்னுட்டா. அதனால் முதல்லையே எழுதி கொடுத்த ஆர்டரும் வந்தாச்சு. இப்போ உங்களோட நாங்கள் 2 பேருமே வரோமாம்மா. நீங்கள் தான் எங்களோட கைடிங் லைட்டும் பாடி கார்டும். ஆனந்த், சஞ்சய், சேகர் மூவருமே படபட என்று கைத்தட்ட கல்யாண வீட்டிலிருந்த எல்லாருமே விரும்பியோ விரும்பாமலோ கைத்தட்டினார்கள். ராஜாராமனுக்கு மூச்சே நின்று விடுவார்கள் போல ஆனது. ஒரு திக்பிரமை ஏற்பட்டது. ஒரு நல்ல மனசு கால தேச வர்த்தமானங்களையோ ஜாதி இன மதங்களையோ பிரித்து பார்ப்பதில்லை என்பதே உண்மையாகிறது. கல்யாண கூட்டம் வகை வகையாக இலையில் விழுந்த பதார்த்தங்களை சாப்பிட்டது போலவே விதவிதமாக ராஜாராம் தன் வீட்டை பாக்கியாவுக்கு எழுதி வைத்தது பற்றி வயிறு நிரம்ப நிரம்ப வார்த்தைகளை தாங்கள் விடும் புளியேப்பத்தோடு வெளியேற்றினார்கள். வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் என்ற பழமொழிக்கேற்ப குசுகுசு என்று பல கிசுகிசுக்கள், மொனமொன என்று பல பட்டிமன்றங்கள் காரசாரமாக, அதே சமயம் ஒளிபெருக்கியின்றி மேடையின்றி நடுவரின்றி முணுமுணு என்று விவாதிக்கப்பட்டது. இவர்கள் காக்கை கூட்டங்கள் சோற்று பருக்கைகள் கிடைக்கும் இடத்தில் கூட்டமாக வந்து கத்திக்கொண்டே சண்டையிட்டு கொண்டே சாப்பிடும் விவஸ்தையற்ற ஜென்மங்கள். இந்த காக்கை கூட்டங்களுக்கு எங்குமே குறைவில்லை. 4 பேர் 40 விதமாக பேசும் பேச்சுக்கள் எதையுமே காதில் போட்டுக்கொள்ளாமல் ராஜாராம் பாக்கியா ரமணனுடன் டெல்லிக்கு ரயில் ஏறி சென்றாயிற்று. எழுந்திருப்பதா வேண்டாமா என்று புரண்டு கொண்டிருந்தான் ராஜாராம். மென்மையான கரம் அவன் முதுகில் படிந்தது. மாமா, இந்தாங்க சூடா காப்பி. சட்டென்று கலைந்து எழுந்த ராஜாராமின் கண் முன்னால் பாக்கியாவின் முகம் மெல்ல மெல்ல பாக்கியாவின் முகம் மறைந்து அங்கே பங்கஜத்தின் முகம் தோன்றியது. ராஜா, இந்தாப்பா காப்பி. சட்டென்று தலையை குலுக்கியபடி மனம் குலைய கூறினான் ராஜாராம். தாமா, வாசனை தூள் கிளப்புதே. உறிஞ்சி குடித்தவன் ரொம்ப நன்னா இருக்குமா. தொண்டையில் என்ன இதமாக இறங்குது தெரியுமாம்மா. பா, பிரமாதம். பேஸ் ரொம்ப ரொம்ப பிரமாதம். அம்மா அம்மா என்று மன நிறைவோடு அழைத்தபடியே பருகினான் ராஜாராம். பாக்கியா சந்தோஷத்தோடு சிரித்தபடியே உள்ளே சென்றாள். ராஜாராமின் புதிய வாழ்க்கை மகள் மருமகன் என்கிற உறவோடு புத்தம் புதிய பொலிவோடு ஆரம்பித்து தன் சுழற்சியை தொடங்கிவிட்டது. ராஜாராமன் இனி தனியால் இல்லை. அவனுக்கென்று ஒரு குடும்பம் வந்துவிட்டது. மூத்தவர்கள் காலச்சக்கரத்தின் ஓட்டத்தில் மறைந்தாலுமே அவர்களின் தூய்மையான எண்ணங்கள் லட்சியங்கள் ஆழமாக வேரோடி அந்த குடும்பத்தின் விழுதுகளிடம் பறந்து தழைத்து உறுதியாக நிற்கிறது நம் முன்னே. இன்று நமக்கு தேவையானதும் இன்று நமக்கு வேண்டியதும் இதுதானே. நாமும் தான் தடங்களின்றி அந்த பாதையில் நடப்போமே. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.